சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நமது சிவ சிவ அன்பே சிவம் அறக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அடியாருக்கும் இனிய இரவு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் காரைக்கால் விஜயலட்சுமி அம்மா அவர்களை குருவின் சார்பாக வருகின்ற வரவேற்கிறேன். அம்மா, தலைப்பு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நன்றிங்கம்மா. சரி. வீடியோ ஓகேவா? ஓகே. சரி. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நான் என்று வணங்கும் நடராஜ பெருமானின் பொன்னார் திருவடிகளை போற்றி வணங்கி, ஐந்தொழில் புரிகின்ற அந்த சதாசிவமூர்த்தியை போற்றி வணங்கி, 25 மோங்களில் நமக்கு என்று அருள் செய்கின்ற அந்த மகா சதாசிவமூர்த்தியை போற்றி வணங்கி, திருப்புகழின் பெருமை என்ற தலைப்பில் சில கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இறையருளும் குருவருளும் கூட்டி வைத்திருக்கிறது. இந்த நல்ல நிகழ்ச்சியை நமக்கு தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்ற சிவசிவ அன்பே சிவம் சேனலுக்கும் மற்றும் அதன் ஒருங்கிணைப்பாளர் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் என் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வந்திருக்கும் அத்துணை ஆன்மீக அன்பர்களுக்கும் என் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம். இப்ப நம்ம தலைப்புள்ள போவோம். திருப்புகழின் பெருமை. திருப்புகழ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, படிப்பவர் தமக்கும் சிரிப்பவர் தமக்கும் நெருப்பென இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது திருப்புகழ சொன்னாலே என்ன செய்யுமா, நான் மணக்குமா, அது மாதிரி பாடுனாலே வாய் மணக்கும் அப்படிம்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு திருப்புகழ். திருப்புகழ்ல எல்லாரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னு, பாடுறதுக்கான ஒரு பொருள் முருகப்பெருமான பாடுறது. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, எப்படி இப்ப தேவாரத்துல 12 தேவாரங்களை தொகுத்து வச்சிருக்காங்களோ, அதே போல முருகனோட பெருமையை சொல்றதுக்கும் 12 பகுதிகளாக, அதுல ஒண்ணுதான் திருப்புகழ். 12 தான் நமக்கு தொகுத்து வச்சிருக்கிறாங்க. திருப்புகழ், திருவகுப்பு, கந்தர் அனுபூதி, அத மாதிரி எல்லாம் 12 தான் நமக்கு தொகுத்து வச்சிருக்கிறாங்க. அதுல ஒண்ணுதான் திருப்புகழ். இப்ப அருணகிரிநாதர் பாத்தீங்கன்னா, இந்த கந்தர் அனுபூதியா இருக்கட்டும், இல்ல திருப்புகழா இருக்கட்டும், இதுல முருகப்பெருமானதான் பாடி இருக்கிறார் அப்படின்னு எல்லாரும் நினைப்பாங்க. ஆனா ஒவ்வொரு பாடலையும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவரு எல்லாரையுமே பாடியிருப்பார். ஒரு பாடலை நம்ம எடுத்து பாக்குறோம் அப்படின்னாக்கா, அதுல எல்லாமே இருக்கும். என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூரியனை பத்தி இருக்கும், பிள்ளையார பத்தி இருக்கும், முருகனை பத்தி இருக்கும், அதே மாதிரி சிவனை பத்தி இருக்கும், விஷ்ணுவை பத்தி இருக்கும், உமையம்மை பத்தி இருக்கும். அப்ப இந்த திருப்புகழை பாடுறதுனால எல்லா வர்க்கத்தவரும், அதாவது என்னன்னா, இப்ப சூரியனை மட்டும் வணங்குற ஆன்மீக அன்பர்களை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சௌமாரத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பிள்ளையார மட்டுமே வணங்குறவங்களை காணாபத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி முருகனை வணங்குறவங்க சௌமாரம் அப்படிம்பாங்க. அதே மாதிரி சிவனை வணங்குறவங்கள சைவம் அப்படிம்பாங்க. விஷ்ணுவை வணங்குறவங்கள பெருமாள் அல்ல வைணவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உமையம்மை அவங்கள வணங்குறவங்கள பாத்தீங்கன்னா சாஸ்தம் அப்படின்னு. இப்ப அம்மனை கும்பிட்டுக்கிட்டே இருக்காங்கன்னா அவங்க சாஸ்த மதத்தை விரும்புவர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது போல எல்லாரையும் அந்த ஒரு பாடலும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அதுல பாத்தீங்கன்னா எல்லாரையுமே அவர் என்ன பண்ணிருப்பாரு, வணங்கியிருப்பாரு. எல்லாரையுமே அவங்கவுங்க புகழ சொல்லியிருப்பாரு. இன்னொன்னு சொல்ல போனீங்கன்னா, அருணகிரியார் சொல்லும் போது பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சொல்லும் போதே இந்த அனைத்து தெய்வங்களையும் அதோட பெருமைகளையும் சொல்லி, அதுக்கடுத்து என்ன கேட்பாரு, எனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்பாரு. இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா, திருப்புகழை நம்ம பாடிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு என்னென்ன தேவையோ, அதாவது ஒரு பதிகத்தை நம்ம பாடுனா என்ன நமக்கு பலன், அந்த மாதிரி ஒவ்வொரு திருப்புகளுக்கும் ஒரு பலன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம முக்கியமா நமக்கு தேவையான பலன், அதாவது என்னன்னா, அதாவது நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா. அதே மாதிரி நல்ல புகழ் கிடைக்கணும், நல்ல குழந்தைங்க வரணும், அப்புறம் நல்ல அறிவு வளரணும், அப்புறம் குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், எல்லா செல்வங்களும் நிறைந்து இருக்கணும். இப்படி இததான் முக்கியமான நம்ம கேட்கிறோம். என்ன முக்கியமானது அப்படின்னா, எப்போதும் நம்ம சந்தோஷமா இருக்கணும், எந்த ஒரு கஷ்டமும் நமக்கு வரக்கூடாது. அது போலதான் நம்ம என்ன செய்யறோம், வேண்டுறோம். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன திருப்புகழ் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத நம்ம இப்ப பார்ப்போம். அதாவது திருப்புகழுங்கிறது ஒரு கடல். அதை நம்ம ஒரு மணி நேரத்துல அதோட பெருமையை சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா, சொல்லுவாங்க தெரியுமா, சூரியனை பார்த்து நானும் வெளிச்சம் தருவேன் அப்படின்னு சந்திரன் சொன்னிச்சான். அது போல ஒரு முயற்சி தான் இது. அப்ப அந்த மாதிரி என்னன்னா, ஒரு கடல்ல என்னதான் அவரோட புகழை நம்ம சொன்னா கூட ஒரு துளி கூட கிடையாது, ஒரு தூசி அளவு தான் நம்மளால என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். அந்த அளவுக்கு தான் அது திருப்புகழ் கடலாக இருக்குது. இப்ப நம்ம விநாயகரை, அதாவது என்னன்னா,
விநாயக பெருமானை வந்து வணங்கணும்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே நமக்கு கிடைக்கும். அதாவது எந்த ஒரு விஷயங்கள் நம்ம விநாயக பெருமானை வந்து வணங்குறதுக்கு என்ன அப்படின்னு காரணம் கேட்டீங்கன்னா, நான் பல தடவை சொல்லியிருக்கேன். அதாவது எந்த செயலை செஞ்சாலும் அவரை வணங்கிட்டு நம்ம செய்யும் போது அந்த செயல் என்ன செய்யுது, வெற்றிகரமாக நமக்கு நடக்குது. அதுக்காக தான் நம்ம என்ன செய்யறோம், விநாயக பெருமானை வணங்குறோம். இப்ப அந்த பாடலை பாருங்க. இப்ப அந்த அருணகிரிநாதரை சொல்லும் போது பாத்தீங்கன்னா, அவரோட 7வது பிறவிதான் இந்த அருணகிரிநாதர் அப்படிங்கிறாங்க. ஒவ்வொருத்தருமே தன்னோட வினையின் காரணமாக பல பிறவி எடுத்திருக்காங்க. இப்ப திருப்புகழ சொல்ற அருணகிரிநாதரை நம்ம வந்து அவ்வளவு புகழ்ந்து சொல்றோம். ஆனா பாத்தீங்கன்னா அவர் வந்து 7வது பிறவியிலதான் எப்படி பிறந்திருக்கிறாரு, அருணகிரிநாதரா பிறந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் அந்த 6 பிறவியும் பாத்தீங்கன்னா, முதல் பிறவி வந்து பாத்தீங்கன்னா அகத்தியரோட நாயா பிறந்தார். அப்ப நினைச்சு பாருங்க, மணிவாசகர் சொல்ற மாதிரி புல்லாய் பூடாய் புழுவாய்ன்னு சொன்னாரு பாத்தீங்களா. அப்ப விருகமாகி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சொல்லும் போது அப்ப முதல் பிறவி என்னவா பிறந்திருக்காரு, நாயா பிறந்திருக்கிறாரு. 2வது பிறவி பாத்தீங்கன்னா இந்திரனா பிறந்திருக்காரு. 3வது பிறவி பாத்தீங்கன்னா அர்ஜுனனா பிறந்திருக்கிறாரு. 4வது பிறவி பாத்தீங்கன்னா கண்ணப்பரா பிறந்திருக்காரு. 5வது பிறவி பாத்தீங்கன்னா நக்கீரரா பிறந்திருக்காரு. 6வது பிறவி திருவள்ளுவரா பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் எதுல சொல்றாங்க அப்படின்னாக்கா, வண்ணச்சரபம் சுவாமிகள் அவரு எழுதின அந்த புக்ல இதெல்லாம் சொல்றாரு. இப்படி பிறவியெல்லாம் எடுத்த பிறகுதான் அருணகிரிநாதர் என்ன பண்ணாரு, 7வது பிறவியா முருகப்பெருமான தரிசிக்கிற ஒரு அருள் கிடைச்சது. இன்னும் சொல்ல போனா அருணகிரிநாதரோட வாழ்க்கை வரலாறு சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க, அவர் வந்து இளமையில வந்து விலை மாதுகிட்ட போனாரு. அதுலயே ஆவல் அதிகமா இருந்து அந்த இதுலயே அவர் இருந்தாரு. கடைசியில வந்து பாத்தீங்கன்னா எல்லா சொத்து சோகம் பெரிய பணக்காரரு. எல்லாத்தையுமே என்ன என்ன பண்ணினாரு, அந்த விலைமகள்கிட்டே கொடுத்து எல்லாத்தையும் அழிச்சிட்டாரு. அவங்க மனைவியும் என்ன பண்றாங்க, கோச்சிக்கிட்டு அவங்க ஊருக்கு போயிடுறாங்க. இவரை விட்டுட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க. அப்ப இவர் திரும்பியும் விலைமகள் வீட்டுக்கு போகணும், எனக்கு பணம் வேணும். ஏன்னா வீட்டுல இருக்கிற பண்டம் பாத்திரம் எல்லாத்தையும் வித்தாச்சு, ஒண்ணுமே இல்லை, ஏழ்மை நிலை. அப்ப அவங்க அக்கா சொல்றாங்களாம், இனிமே எதுவும் கிடையாதுடா விக்கிறதுக்கு, நான் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன பிறகு அப்பதான் அவருக்கு வந்து என்ன, அவங்க அக்கா சொன்ன உடனே இதே மாதிரி நான் தாண்டா இருக்கேன் அப்படின்னு சொன்ன பிறகு அப்பதான் அவருக்கு வந்து தன்னோட நிலை நம்ம எவ்வளவு கீழ்த்தரமா நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படிங்கறது அவருக்கு புரிஞ்சுதான். அதுக்கப்புறம் தான் அவர் இனிமே நம்ம என்ன பண்ணக்கூடாது, இப்படி ஒரு கேவலமான பிறவியை நம்ம எடுத்திருக்கோமே, இனிமே நம்ம உயிர் வாழக்கூடாது அப்படின்னு சொல்லிதான் அந்த திருவண்ணாமலையில அந்த கோபுரத்துல ஏறி விழுந்தார் அப்படின்னு நம்ம புராண வரலாறு வருது. அதுக்கப்புறம் அவரை முருகப்பெருமான் என்ன பண்ணாரு, தன்னோட கையால தாங்கின பிறகு அவருக்கு வந்து சும்மா இரு அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து முக்தி கொடுத்தார் அப்படின்னு எல்லாத்தையும் உலகத்தை வந்து துறந்து அந்த மாயையிலேருந்து வெளியில வர்றதுக்கு வழி செய்தார் அப்படின்னு சொல்லி நம்ம அவரோட வரலாறுல படிக்கிறோம். அப்ப இப்ப நமக்கு என்னது, எல்லாம் நம்ம என்ன காரியம் செஞ்சாலும், இப்ப ஒரு காரியம் செய்ய போறோம், அது வந்து நல்லபடியா நடக்கணும், அதுதான் நமக்கு முக்கியம். அப்ப அதுக்கு என்ன பாடலை நம்ம பாடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாரும் பாடுறதுதான். கைத்தளம் நீரைகனி அப்பமோடாவுள் போரி கப்பிய கரிமுகன் அடிபேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகம் என வினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் மரன் மகன் மற்பொருள் தீரல் பூய மதயானே மத்தள வயிரனை உத்தமை புதல்வனை மட்டமிழ் மலர் கோடு பணிவேனே முத்தமிழடைவினை முற்படுகிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் ஏறி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அத்துயரது கோடு சுப்பிரமணி படும் அப்புணம் மதனிடை இபமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மணமருள் பெருமாளே அக்கண மணமருள் பெருமாளே. இந்த பாடலை வந்து நம்ம தொடர்ந்து பாடிக்கிட்டே வரோம்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஒரு பிள்ளையார் கோயில்ல நம்ம தொடர்ந்து இந்த பாடலை வந்து மனப்பாராயணமா நம்ம பாடிக்கிட்டு வர்றோம்னா கண்டிப்பா நம்ம எந்த செயல் செய்ய போறோம், ஏதோ ஒரு செயல் செய்ய போறோம்,
ஒரு நல்ல செயல் ஒண்ணு ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அது வந்து நமக்கு என்னது வெற்றியை தரும் அப்படின்னு. இந்த பாடல்லே பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு 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 இது வந்து நம்ம விநாயகரை பத்தி தான் சொல்றோம். ஆனா பாத்தீங்கன்னா சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா கற்பகம் என வினை கடிதேகும். அதாவது வினைகள்லாம் எப்படி இருக்குமா, கற்பகம் நம்ம என்ன கேட்டாலும் நம்ம வினையின் காரணமா அதாவது நமக்கு நல்வினை தீவினை ரெண்டு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த வினையின் காரணமா கற்பகம் போல நமக்கு வந்து என்னது நல்ல பலன்களை தரும் அப்படின்னு. இந்த வினை வினை தேரும், அதாவது வினை வந்து போகும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இது வந்து என்னன்னா விநாயகரை கும்பிட்டா இது போகும் அப்படின்னு. அடுத்தது பாத்தீங்கன்னா மத்தமும் மதியமும் வைத்திடும் மரன் மகன், யாரன்னா சிவபெருமான். அப்ப சிவபெருமான சொல்றாங்க. அப்ப முதல்ல விநாயகரை சொன்னாங்க, அடுத்த லைன்லயே பாத்தீங்கன்னா சிவபெருமான சொல்றாங்க. இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா முத்தமிழடைவினை முற்படுகிரிதனில் அப்படின்னு சொல்லும் போது, அதாவது முன்னாடி அதாவது விநாயக பெருமான் வந்து என்ன பண்றாரு, மகாபாரதம் எழுதுறதுக்காக அந்த பாரதத்தை நமக்கு எழுத தந்தாரு அப்படின்னு சொல்றோம். அப்ப மகாபாரதம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது யார சொல்றோம், பெருமாளை சொல்றோம். அப்ப பெருமாளையும் இதுல வந்து கொண்டு வராரு அப்படின்னு. அப்போ ஒவ்வொரு இதுவும் அதாவது முப்புறம் ஏரி செய்த அச்சிவன் ஊரை ரதம். அப்ப முப்புறம் எரி செய்த அப்படின்னு இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த முப்புறம் அப்படின்னா இது யாரு செஞ்சா அப்படின்னா சிவபெருமானு தான் செஞ்சாரு. எப்படி செஞ்சாரு, தன்னோட புன்னகையாலே செஞ்சாரு. என்ன முப்புறம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாராட்சகன், கமலாட்சகன், வித்துன்மாலி அப்படின்னு 3 அரக்கர்கள். இந்த 3 அரக்கர்களும் பாத்தீங்கன்னா வெள்ளி இரும்பு பொன் அந்த அந்த கோட்டையை கட்டிக்கிட்டு இந்த 3 பேரும் இருக்காங்க. அப்ப இவங்க வந்து என்னன்னா சிவனடியார்கள் வேற இவங்க. அதனால இவங்களை வந்து யாரும் என்ன பண்ண முடியல, அழிக்கவே முடியல. இன்னொரு பெருமை என்னன்னா இவங்களுக்கு எல்லா வரமும் சிவபெருமான் கொடுத்துட்டாரு. அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்களாம், அப்படியே அந்த வெள்ளி வெள்ளி கோட்டை, அந்த தங்க கோட்டை, அந்த இரும்பு கோட்டையில அப்படி வாழுறவங்க அந்த கோட்டையோடயே பறக்கிற அளவுக்கு அவங்களுக்கு சக்தியை வந்து சிவபெருமான் கொடுத்துட்டாராம். இப்ப ஒரு இடத்துக்கு போனாங்கன்னா அந்த கோட்டையோடயே பறந்து அங்க கொண்டு அந்த கோட்டையை நிப்பாட்டிட்டு அங்க உள்ளவங்க எல்லாம் அழிச்சிடுறது. அந்த மாதிரி வந்து அரக்கத்தனமா இவங்க எல்லாம் செஞ்சிட்டு இருந்தாங்க. அவங்கள வந்து ஜெயிக்கிறதுக்கு யாராலையுமே முடியல. தேவர்கள் ரொம்ப பாடாப்படுறாங்க. அப்ப எல்லாருமே வந்து முறையிடுறாங்க. பெருமாளா இருக்கட்டும், பிரம்மாவா இருக்கட்டும், இந்திரனா இருக்கட்டும், எல்லாருமே வந்து இத மாதிரி நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம், எங்களை எப்படியாவது மீட்டு, எங்களை எப்படியாவது நீங்க தான் மீட்டு தேவர்கள் உலகத்தை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, இவங்க எல்லாரும் போய் சொல்றாங்க. அப்ப அவர் என்ன செய்யறாரா, சரி நீங்க வந்து என்ன செய்யுங்க, எல்லாரும் சேர்ந்து எனக்கு ஒரு தேர் செய்யுங்க அப்படின்னு. அதாவது ஆணவங்கிறது எவ்வளவு வந்து கொடுமையானது, எவ்வளவு துயரம் மிகுந்தது அப்படிங்கறத இதுல காட்டுறாரு. அதாவது எல்லாருக்குமே அந்த ஆணவங்கிறது வரவே கூடாது. எவ்வளவு பெரிய பணக்காரர்களா இருந்தாலும், எவ்வளவு பெரிய சிவபூஜை செய்யறவங்களா இருந்தாலும், நல்ல கல்வியாளர்களா இருந்தாலும் அவங்களுக்கு என்ன வரக்கூடாது, ஆணவம் வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த தேவர்கள்லாம் என்ன பண்றாங்களாம், அடடா நம்ம வந்து ஒரு அரக்கனை அழிக்கிறதுக்கு சிவபெருமானால முடியல, நாம தான் என்ன செய்யறோம், சிவபெருமானுக்கு ஒரு தேர் செஞ்சு தரப்போறோம். அப்ப நம்ம செஞ்ச தேர்ல ஏறி போய் தான் அவர் என்ன பண்றாரு, அரக்கலை அழிக்க போறாரு. அப்ப நம்ம தான் என்ன செஞ்ச பலம் நிறைந்தவர்கள் அப்படின்னு இவங்களுக்கே என்ன செய்தான், மனசுக்குள்ள வந்து ஒரு அந்த ஆணவம் தலை தூக்குதான். அப்பதான் அவர் என்ன பண்றாரா, அவங்க தேர் செஞ்சு முடிச்சு இவரு ஏறி என்ன பண்றாரா, அந்த அதாவது மேல ஏறக்கூடாது இல்லையா, அந்த தேர்ல அந்த படிக்கட்டு இருக்கும் பாத்தீங்களா, அந்த படிக்கட்டுல அந்த நுனி கட்டவரல தான் வச்சாராம். வச்ச அடுத்த நிமிஷமே இவங்க அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான தேர் செய்யறாங்க. அதாவது என்னன்னா 4 வேதங்கள், பஞ்சபூதங்கள் எல்லாத்தையும் வச்சு இவங்க தேர் செய்யறாங்க. அப்படி செஞ்ச தேர இவர் என்ன பண்றாரு, ஒரே கட்டவரலால வச்சு ஏறினவுடனே சட சட சடன்னு என்ன செய்யறான், அப்படியே முறிஞ்சு விழுந்துதான். அதான் சொல்றாரு, அச்சிவன் ஊரை ரதம் அச்சது பொடி செய்த. அதாவது அவ்வளோ பெரிய ரதத்தை வந்து என்ன பண்ணிருக்காரு, பொடி செய்த குமரனே அப்படின்னு, குமரனோட அப்பாவே அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அந்த மாதிரி வந்து ஒரு ஆணவத்தை அழித்தவர் அப்படின்னு சொல்லி இந்த பாடல்ல சொல்றாரு. அப்ப யாருக்குமே என்னது பணியுமாம் பெருமை அப்படின்னு சொல்லுவோம். அப்ப பணிவா இருக்கிறதான் பெருமை அப்படிங்கறத இந்த பாடல்ல காட்டுறாங்க. அப்ப இறைவன்கிட்டயே நம்ம என்ன செய்யணும், நம்மள ஒப்படைச்சணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி இன்னொரு லைன் இதுல இருக்கும் பாருங்க, மத்த மத்தமும் மதியமும் மத்தளவயிரனை உத்தமி புதல்வனை மட்டமிழ் மலர் கோடு பணிவேனே அப்படிம்பார். அப்ப எப்படி மலர் வந்து எப்படி மலர் வந்து எம்பெருமானுக்கு சாத்தணும்னா,
மட்ட அமிழ், அதாவது அங்க இறைவனோட திருவடிக்கு போன பிறகுதான் அது விரியணுமா. அதாவது அதுல இருக்கிற தேனு அவனோட பூ வந்து ரொம்ப பூத்து நல்லா பெருசா எல்லாம் விரிஞ்ச பிறகு பார்க்க அழகாதான் இருக்கும். இப்ப நம்ம ஒரு பூவை பாக்குறோம், ஒரு மல்லிகைப்பூ பாக்குறோம், அது அப்படியே விரிஞ்ச பிறகு பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். அப்ப அந்த மாதிரி விரிஞ்ச பூவை வந்து கொண்டு சுவாமிக்கு சாத்தக்கூடாதாம். அது அதாவது இன்னும் கொஞ்ச நேரத்துல விரிஞ்சிரும் அது அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா. அப்பதான் அந்த தேன் வந்து வெளியில போகாம இறைவனுடைய திருவடியில சேரணும் அப்படின்னு. சரி, அந்த மாதிரி முக்கால்லாம் எங்கம்மா கிடைக்குது? இப்ப அத மாதிரிலாம் எங்களுக்கு கிடைக்குதா? அதெல்லாம் செய்ய முடியுதா எங்களால? கடையில வாங்கி அது என்னைக்கு பறிச்ச பூவோ என்னைக்கு இது பண்ணதோ எல்லாத்தையும் என்ன பண்றாங்க, ஐஸ் கட்டியில போட்டு நம்ம கொண்டாந்து கொடுக்குறாங்க. அதுக்குதான் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, நீங்க கடையில வாங்கி எவ்வளவு பூ சாத்தினாலும் அதுல வந்து பெருமை கிடையாது. உங்க கொல்லையில நீங்களே பயிரிட்டு எந்த பூவா இருந்தாலும் அது விரியறதுக்கு முன்னாடி பறிச்சு என்ன செய்யணும், இறைவனுடைய பாதத்துல வைக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்ப ஒரே ஒரு மலர் வச்சா கூட, ஒரு மல்லிகைப்பூ உங்க வீட்டுல பூத்திருக்கு, அந்த பூவை விரியறதுக்கு முன்னாடி அது மட்ட அவிழ், அதாவது விரியறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும், அதை வச்சுட்டீங்கனாலே போதும் அப்படிங்கிறாங்க. அதை வந்து நமக்கு சொல்றாங்க இந்த பாடல்ல. அதாவது எளிமையான முறையில இறைவனை வணங்கினாலே அவருக்கு எல்லா நலன்களும் நமக்கு தருவார் அப்படிங்கிறான். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம என்னதான் வந்து செஞ்சாலும் அவனோட அருள் இருந்தாதான், அதாவது அவன் அருளாலே அவன் தாள் வணங்கின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம ஒரு கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறோம், இல்ல ஒரு நல்ல செயல் செய்யணும், சரி நல்லபடியாவும் முடியுது அப்படின்னாலும் அதுக்கு அவனோட அருள் வேணும் பாத்தீங்களா. இப்ப ஒரு கோயிலுக்கு போய் சுவாமியை வணங்கணும்னு நம்ம நினைச்சாலும், நீ திருவாரூர்ல தேரு நம்ம பார்க்க போகணும்னு நம்ம நினைச்சா கூட அதுக்கு அவனோட அருள் இருந்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும், போய் பார்க்க முடியும். அதனாலதான் இந்த அருளை பெற என்ன செய்யலாம் அப்படிங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, உம்பர்தரு தேனுமணி கசிவாகி, உம்பர்தரு தேனுமணி கசிவாகி அப்படி சொல்றாரு. அதாவது இந்த பாடல்ல வந்து தம்பி தனக்காகவன தனைவோனே தந்தை வளத்தால் அருள்கை கனியோனே, தந்தை வளத்தால் அருள்கை கனியோனே, அன்பர் தமக்கான நிலை பொருளோனே, அன்பர் தமக்கான நிலை பொருளோனே, ஐந்து கரத்தானை முக பெருமாளே, ஐந்து கரத்தானை முக பெருமாளே. இந்த பாடலை நம்ம பாடணும்னா முருகப்பெருமானோட அருள் நமக்கு பூரணமா கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. காஞ்சி பெரியவர் ஒரு தடவை சொன்னாராம், இத மாதிரி நீங்க வந்து அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, அப்பன்ல இப்பயும் அப்படிதான் இருக்கு, பெண் வீட்டுல வந்து வரதட்சணை வாங்கி திருமணம் பண்ற ஒரு நிலை. அப்ப எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னா, ரொம்ப அதிகமா பெண் வீட்டை போட்டு கசக்கி புழிஞ்சு அந்த மாதிரி வரதட்சணை எல்லாம் வாங்குறாங்க அப்படின்னு. அதாவது இவரு சொல்றாரு, என்ன சொல்றாரு, இந்த மாதிரி வரதட்சணை வாங்கி திருமணம் செய்யக்கூடாது, அது ரொம்ப பாவம் அப்படின்னு. ஆனா அவரை பின்பற்றுறவங்க, அப்ப அவரை எப்போதுமே வணங்குறவங்க, அவரு என்ன சொல்றாரோ அதை கேட்கிறவங்க, அவங்களே என்ன செய்யறாங்கன்னாக்கா வரதட்சணை வாங்கிதான் கல்யாணம் பண்றாங்க அப்படின்னு. அப்ப காஞ்சி பெரியவர்கிட்ட போய் எல்லாரும் கேட்டாங்களாம். என்ன கேக்குறாங்க அப்படின்னா, நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம மடத்துக்கு வர்றவங்க, நம்ம மடத்துல இருக்கிற அன்பர்கள் கூட என்ன செய்யறாங்க, பத்திரிகையில வந்து இந்த மாதிரி காஞ்சி மகா பெரியவர் துணை அப்படின்னு போடுறாங்க. போட்டுட்டு ஆனா அவங்க எல்லாம் வரதட்சணை வாங்குறாங்க அப்படின்னு. அப்ப உங்க பேரை போடாம வாங்கினா கூட பரவாயில்ல, ஆனா இந்த மாதிரி உங்களை பின்பற்றுறோம்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, இந்த மாதிரி செய்யறாங்களே, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பெரியவர்கிட்ட போய் மகா பெரியவர்கிட்ட எல்லாரும் கேக்குறாங்க. அப்ப அவரு சொன்னாராம். அப்ப ஆக்சுவலா என்ன சொல்லணும், இப்ப நம்மளா இருந்தாக்கா ஒரு ஒரு அறிவுரை நம்ம சொல்றோம், அவன் கேட்க மாட்டான், ஒருத்தன் வந்து கேட்க மாட்டான் அப்படின்னாக்கா நம்ம என்ன சொல்லுவோம், அவ்வளவுதான் அவனுக்கு அறிவு, நான் சொன்னா கேட்டா நல்லது, நான் கேட்கலன்னா அவனுக்குதான் அது வந்து பாதகமா முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். நம்ம அப்படிதான் நினைப்போம். இப்ப நமக்கு ஒரு அறிவுரை சொல்றோம், அவங்க அதை கேட்கல, அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், சரி அவனுக்கு அவ்வளவுதான் அறிவு அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோம். ஆனா அவரு என்ன சொன்னாராம், என்னோட தபஸ் வந்து போதல, என்னோட தபஸ் வந்து கம்மியா இருக்கிறதுனாலதான் நான் சொல்றத என்ன பண்ண முடியல, அவங்களால பின்பற்ற முடியல அப்படின்னா. எவ்வளவு பெரிய குணம் பாருங்க. அதாவது தப்பெல்லாம் வந்து யார் மேல, என் மேலதான். எனக்கு அந்த தபஸ் போதாததுனாலதான் நான் சொல்றத அவங்க எல்லாம் என்ன பண்ண முடியல, அவங்களால பின்பற்ற முடியல அப்படின்னு சொன்னாராம். அந்த மாதிரி அப்ப ஒரு அருள் வேணும் அப்படின்னாக்கா நம்ம எப்படி இருக்கணும், தபஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு வந்து முருகப்பெருமான நம்ம என்ன பண்ணணும், வணங்கணும், இல்ல தவம் இருக்கணும். அவனோட அருள் வேணும்னா நமக்கு தவம் இருக்கணும். அதுக்கு இந்த பாடலை வந்து நம்ம பாடணும்னாக்கா கண்டிப்பா நமக்கு என்ன ஆகும், அந்த ஒரு நிலை, அந்த ஒரு அருள் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க.
அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னொரு அருமையான பாடல். அதாவது இந்த பாடல் வந்து ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப புகழ்பெற்ற பாடல், எல்லாருக்கும் இந்த பாடல் தெரியும். இது என்ன அப்படின்னாக்கா, நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நம்மள வந்து காக்கும் கடவுள் அது யாரு அப்படின்னா முருகப்பெருமான் தான். இன்னொன்னு என்னன்னா, நம்ம என்ன வேண்டுறோமோ அதை அப்படியே தர்றவரு முருகப்பெருமான் தான். அதனாலதான் திருப்புகழ்ல என்ன சொல்றாங்கன்னா, அவரோட பாடலை பாடுனாலே நமக்கு எல்லா பலன்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி நம்மள காக்குறது, இப்ப நம்ம நம்ம எவ்வளவோ வினை செஞ்சிருக்கோம், நம்ம எப்படி பிறந்திருக்கோம் என்னன்னா நமக்கு தெரியாது. ஏன்னா நமக்கு எத்தனை பிறவி கழிச்சு நம்ம இங்க வந்திருக்கோம் அப்படிங்கறதும் தெரியாது. அப்ப முற்பிறவியில நம்ம செஞ்ச பாவங்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து நம்மள துன்பப்படுத்தும். எவ்வளவுதான் துன்பப்படுத்தினாலும் முருகப்பெருமான வணங்கும் போது சொல்லுவாங்க, தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அது போலதான் நமக்கு அவரோட பக்தர்களா இருந்தா, அன்பர்களா இருந்தா அவர் என்ன பண்ணுவாராம், நமக்கு வர்ற துன்பத்தை என்ன பண்ணுவாராம், அவர் வந்து தலப்பாகையில எப்படி விழுந்தா, அதாவது ஒரு தேங்காய் விழுந்தா அது தலப்பாகையில விழுந்து தலப்பாகை மட்டும்தான் கீழே விழும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. தலைக்கு வந்து தலப்பாகையோட போச்சு அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம துன்பத்தை என்ன பண்ணுவாராம், லேசா ஒரு இடியோடையோ லேசா ஒரு வலியோடையோ என்ன பண்ண நம்ம தப்பிக்க வச்சிருவாரு அப்படின்னு. அப்ப அந்த மாதிரி வந்து நமக்கு ஒரு கஷ்டம் இருக்கு, அதுல இருந்து நம்மளை காப்பாத்தணும் அவரு, அந்த கஷ்டம் நமக்கு தீரணும் அப்படின்னா என்ன பாடல் பாடலாம் அப்படின்னா இந்த பாடலை வந்து பாடலாம். எல்லாருக்கும் இந்த பாடல் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற பாடல். திருச்சிற்றம்பலம். முத்தை தருவத்தி திருநகையாத்தி கிரை சக்தி சரவண முத்து கொருவித்து குருபரையன ஓதும் முக்கட்பரமற்ற சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து முவக்கத் தமரரும் அடிபேன பத்து தலை தக்க கனை கொடு ஒற்றை கிரி மற்றை பொழுதொரு வட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக பத்தற்கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகு பொருள் வச்சித்தொடு ரட்சி தருள்வதும் ஒரு நாளே தித்தித்தய ஒத்த பரிபொரணி தப்பதம் வைத்து பயிர விதி கொட்க நடிக்க கழுகோடு கழுகாட திக்கு பரியட்ட பயிரவர் தொக்கு தொகு 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 சித்திரப்பவுரிக்கு திரிகட என ஓத கொத்து பறை கொட்ட களமிசை புக்கு குகு குக்கு குகு புத்தி புதை புக்கு பிடியன முதுகூகை பொற்புற்றெழ நட்புற்ற உணரை வெட்டி பழியிட்டு குத்துப்பட உத்த பரவல பெருமாளே பெருமாளே அப்படிமா. இந்த பாடலே பாருங்களேன், முத்தை தரு பக்தி தரு நகை. அதாவது என்னன்னா, ஒரு ஒரு நமக்கு வந்து ஒரு கஷ்டம் வருது, அப்ப அதை எப்படி நம்ம எதிர்த்து போராடணும், அப்ப எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் நம்ம என்ன பண்ணணுமா, அதை எம்பெருமான்கிட்ட ஒப்படைச்சிட்டு, அதாவது முருகப்பெருமான்கிட்ட ஒப்படைச்சிட்டோம்னா அவரே என்ன பண்ணுவாரு, நம்மள வந்து காத்து அருள்வார் அப்படின்னு. அதாவது முக்திக்கொரு வித்து குருபர, நமக்கு முக்தி வேணும் அப்படின்னா இந்த வினையெல்லாம் கழியணும், இந்த உலகத்து வாழ்க்கை மாயையிலேருந்து நம்ம கழியணும்னா முத்திக்கொரு வித்து குருபர. ஏன்னா அந்த குருபரன் யார் அப்படின்னா குமரக்கடவுள், அவரை தான் நம்ம வணங்கணும் அப்படிங்கிறாங்க. முற்பட்டது கற்பி திருவரும் அப்படின்னு சொல்லும் போது ஓம் எனும் பிரணவம் அப்படின்னு, அதாவது எல்லா பொருள்களும் எல்லா வார்த்தைகளும் எல்லாமே இந்த உலகமே என்னங்குது அந்த ஓம் அப்படிங்கிற பிரணவத்துலதான் வந்து ஆரம்பிக்குது. அப்ப அதையும் வந்து என்னது, தேவர்களுக்கும் எல்லாருக்கும் கற்பித்தவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா முருகப்பெருமான் தான். நமக்கே அந்த கதை தெரியும். ஏன்னா பிரம்மாவை கூப்பிட்டு கேட்கிறாரு, நீ எப்படி வந்து தொழில் செய்யற அப்படின்னு கேட்டாக்கா, நீ என்ன தொழில் செய்யற, கொஞ்சம் ஆணவமா சொல்றாரு, நான் தான் படைப்பு தொழில் கடவுள் அப்படின்னு. அவர் சொல்லும் போதே வந்து இந்த உலகத்தை இந்த உயிர்களை எல்லாம் நம்ம தான் படைக்கிறது, நம்ம தான் பெரியவன் அப்படின்னு. ஏன்னா படைக்கிற அவரு தான், அதுக்கு அடுத்தது காக்குறது அழிக்கிறதெல்லாம் அடுத்தவங்க செய்யறாங்க. அப்போ முத செய்யற படைப்பு தொழிலை நம்ம தான் செய்யறோம் அப்படின்னா அவருக்கு ஒரு ஆணவம் இருக்கு. அப்ப எனக்கு நீ என்ன வேலை செய்யற அப்படின்னா, நான் தான் படைப்பு தொழிலை செய்யற கடவுள் அப்படின்னு. அப்ப எப்படி செய்யற அப்படின்னு, எப்படி செய்யறேன்னா எம்பெருமானோட அருளோட செய்யறேன்னு அவர் சொல்லலையும், நான் தான் எல்லாத்தையும் செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி ஆணவத்தோட சொல்றாரு. அப்போ என்ன, சரி எப்படி ஆரம்பிப்ப அப்படின்னு, ஓம் அப்படின்னா சரி அந்த ஓமுக்கு அர்த்தம் சொல்லு அப்படின்னு. அப்போ அப்பதான் அவர் முடிக்கிறாராம், இந்த ஓமுக்கு என்ன அர்த்தம் நமக்கு தெரியவே இல்லையா, இத்தனை பொருள்களை படைக்கிறோம் இத்தனை உயிர்களை படைக்கிறோம், ஆனா அந்த ஓம்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம் இல்லை அப்படின்னு. அப்பதான் அவருக்கு தெரியுதான், அதாவது நம்ம வந்து இன்னும் அதாவது என்ன சொல்லுவோம் தெரியும் பாத்தீங்களா, அந்த ஆணாவே அறிந்து கொள்ளவில்லை அப்படின்னு. முதல் எழுத்து என்னது ஆனா, அதுவே ஒன்னும் தெரியல. அப்ப ஓம்ங்கிற முதல் எழுத்து அதுவே உனக்கு பொருள் தெரியல, அப்ப நீ என்ன எல்லாம் தெரிஞ்ச மாதிரி என்ன படைக்கிறன்னு சொல்ற அப்படிங்கிற மாதிரி கேட்கிறார். அப்ப அது போல எல்லாத்துக்கும் காரணமான ஆதாரமான அந்த ஓம்ங்கிற பிரணவம் அது எங்கேருந்து வந்தது, யார் தந்தது அப்படின்னா முருகப்பெருமான் தந்தது அப்படின்னு அழகா சொல்றாங்க.
அந்த மாதிரி ஒவ்வொரு இதையும் இந்த பிரணவம் கற்பித்தவரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் 10 தலை கத்த கொனை கொடு அப்படின்னு, அப்ப கற்றை கொனை கொடு அப்படின்னு சொல்லும்போது 10 தலை அது வந்து எதை குறிக்குதுன்னா அந்த ராம அவதாரம் அதை வந்து குறிக்குது. அப்ப இங்க வந்து பெருமாளை வந்து நம்ம காட்டப்படுறாங்க. அடுத்தது ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு அப்படிங்கும் போது இதுல பாத்தீங்கன்னாக்கா கூர்ம அவதாரம் வருது. அப்ப ஒரு 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 அவதாரங்களும் பெருமாளை முருகனை அப்படி ஒவ்வொருதா காட்டிட்டு வரும்போது இதுல பாத்தீங்கன்னா பெருமாளோட அந்த அவதாரங்களை சொல்றாரு. அடுத்து பாருங்க, பத்தக்கிரதத்தை கடவிய அப்படின்னு பச்சை புயல் அப்படின்னு அது என்னன்னாக்கா அர்ஜுனனுக்கு தேராக வந்தது. அப்ப அந்த அவதாரத்தை நமக்கு சொல்றாங்க. அப்புறம் பச்சை புயல் மச்ச தகு பொருள் அப்படின்னு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா பட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக அப்படின்னு. இந்த இந்த லைனுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஜெயத்ரதனை கொல்றதுக்காக என்ன பண்ண பட்ட பகலை இரவாக்குனாராம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா போர் நடந்துகிட்டு இருக்கு. அர்ஜுனன் வந்து சபதம் பண்ணிடுறான். என்ன சபதம் பண்ணிடுறான் அப்படின்னா அர்ஜுனனோட மகனை வந்து கொன்னதுக்காக நான் என்ன பண்ணுவேன், ஜெயத்ரதன் தான் முக்கியமா அந்த அதுக்கு ஆளு. அப்ப அவன் தான் கொன்னவன். அப்ப அவனை நான் இன்னைக்கு நடக்கிற போர்ல நான் வந்து அவனை கொன்னுருவேன். அப்படி கொல்லலைன்னா நான் என்ன செய்வேன்னா தீ தீ இது எழுப்பி நான் அதுல விழுந்து உயிரை விட்டுருவேன் அப்படின்னு சபதம் பண்ணிட்டான். இப்ப நம்மளும் வந்து நம்மளும் கூட சொல்லுவோம், டேய் நான் கண்டிப்பா உனக்கு முடிச்சு தரேன்டா, நான் வந்து உனக்கு ஆணையிட்டு சொல்றேன்டா இல்ல சத்தியமா சொல்றேன்டா அப்படின்லாம் சொல்லுவோம். ஆனா நம்மளால முடியலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அதை பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டோம். ஆனா அப்பெல்லாம் அப்படி கிடையாது. ஒரு சத்தியம் பண்ணிட்டாங்கன்னா அது முடியல அப்படின்னா அவங்க எல்லாம் உயிரை துறந்தாங்க. அந்த அளவுக்கு சத்தியத்து மேல மதிப்பு வச்சிருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா சத்தியம்னாலே அசத்தியம். இப்ப சொல்லும் போதே என்ன பசங்க என்ன சொல்றாங்க, குழந்தைங்க எல்லாம் சொல்லும் போது என்னடா இத மாதிரி நாளைக்கு வரேன்னு சத்தியமான்னு சொல்லிட்டேன். இல்ல நான் மனசுக்குள்ள போட்டு அசத்தியம்னு தான் சொல்லியிருக்கான் அவன்ட்ட அப்படின்னு கிண்டலா சொல்றாங்க. அப்ப அந்த மாதிரிதான் இப்ப எல்லாம் நடக்குது. அப்ப இவங்க என்ன அந்த மாதிரி சத்தியம் பண்ணிட்டாரு. ஆனா என்னன்னா ஜெயத்ரதனை இவங்க அந்த போர் நடக்கிற இடத்திலே கொண்டே வரல. அவங்க பத்திரமா ஒரு இடத்துல ஒளிச்சு வைக்கிறாங்க. அதாவது சூரியன் மறைஞ்ச பிறகு அவரை வெளியில கொண்டு வருவோம் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. சரி இவங்க 2 பேர் போரிட்டு எங்க இருக்கான்னு போர்க்களத்துல எங்க பார்த்தாலும் தேடுறாங்க. எங்கன்னே கண்டே பிடிக்க முடியல இவங்களால. நேரம் போய்கிட்டே இருக்கு. அதாவது இன்னும் கொஞ்ச நேரம் ஆனா வந்து அந்த மாலை பொழுது வந்துரும். அப்பெல்லாம் வந்து ஒண்ணு கடைப்பிடிச்சாங்க. என்ன கடைப்பிடிச்சாங்கன்னா போர் நடந்ததுன்னா அங்க வந்து யாரு இருக்கக்கூடாது, பெண்கள் இருக்கக்கூடாது, குழந்தைகள் இருக்கக்கூடாது, வறியவர்கள் இருக்கக்கூடாது, அத மாதிரி ரொம்ப வயதானவர்கள் இருக்கக்கூடாது, நோயாளிகள் இருக்கக்கூடாது, கர்ப்பிணி பெண்கள் இருக்கக்கூடாது. அவங்களெல்லாம் ஒரு பாதுகாப்பான இடத்துல வச்சுட்டுதான் வந்து போர் புரிவாங்க. அத மாதிரி காலையில 6 மணிக்கு தான் போர் தொடங்கணும். தொடங்கி சாயந்தரம் 6 மணி ஆனோன்னு அந்த சங்கநாதம் ஊதுன உடனே என்ன செய்யணும், போரை நிப்பாட்டிடும். அப்படிலாம் ஒரு வந்து வரையறை வச்சுதான் அப்பெல்லாம் போர் நடத்துறாங்க. இப்ப நம்ம சண்டையெல்லாம் போடும்போது அப்படி வரையறையோடய சண்டை போடுறோம், இஷ்டம் போல சண்டை போட்டுட்டு இருக்கோம், எதையும் பாக்குறது இல்ல. இப்ப நம்ம நம்ம வாழுற அந்த உலகத்திலேயே இப்ப போர் நடக்குது 2 நாட்டுக்கு. எந்த இடத்துல வந்து குண்டு போடுறாங்கன்னு என்ன தெரியும்? அங்க வந்து மகளிர் இருக்காங்களா, குழந்தைங்க இருக்காங்களா, யார் இருக்கா, இதெல்லாம் பார்த்தா செய்யறாங்க? எதுவும் கிடையாது. எல்லாரோடையும் எல்லாரையும் அழிக்கிறாங்க. அது நம்ம நாடா இருந்தாலும் சரி, வெளிநாடா இருந்தாலும் சரி, அந்த மாதிரிதான் வந்து நடக்குது. அப்ப அந்த வரைமுறை அப்படிங்கறது எதுவுமே இல்லாம இருக்குது. அப்ப அந்த காலத்துல வந்து என்ன பண்ணாங்க, அந்த வரைமுறையை கடைபிடிச்சாங்க. அப்ப வந்து என்ன மாலை பொழுதாய் ஆக போகுது இன்னும் கொஞ்ச நேரத்துல. அப்ப வந்து ஜெயத்ரதனை காணும். அப்ப கர்ணன் என்ன செய்யறாராம், ஏன்னா கர்ணன் வந்து பல இடத்துல வந்து அந்த தகுடு சுத்தம் பண்ணிதான் அந்த மகாபாரத போர் நடந்ததுன்னு நம்மளே படிக்கிறோம். அப்ப அவர் என்ன பண்றாரு, தன்னோட சக்கரத்தை வந்து என்ன பண்றாராம் கழட்டி, எப்படி அம்பாள் வந்து தன்னோட தோட கழட்டி அபிராமி பட்டருக்கு வந்து நிலவை காட்டினாலோ அதே போல இவர் என்ன பண்றாரு, அந்த சக்கரத்தை கழட்டி தூக்கி எறிகிறாரு. அப்ப அது என்ன பண்ணுது, அப்படியே வந்து சுழண்டு போய் சூரியனையே சுத்தமா மறைச்சிருதான். சூரியன் இருக்கு, ஆனா இந்த சக்கரம் என்ன பண்ணுது, அதை போய் மறைச்சிருது. மறைச்ச உடனே அப்ப இருளாயிருது எங்க பார்த்தாலும். அப்ப இருளான உடனே என்ன நினைக்கிறாங்க, அப்ப இருளாயிட்டு 6 மணிக்கு மேல சண்டை போடக்கூடாது, அப்ப ஜெயத்ரதனை கொல்ல முடியாது. அப்ப சரி 6 மணி ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன பண்றாங்களாம், எல்லாரும் போற நிப்பாட்டிடுறாங்க. நிப்பாட்டின உடனே இவனும் வந்து இன்னும் கொஞ்ச நேரம் உள்ள இருந்திருக்கலாம். ஆனா அந்த ஆணவம் அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்ல மாட்டீங்களா, அது வந்து 6 மணி ஆனோன்னா இனிமே அவனை நம்மளால கொல்ல முடியாதுங்கிற ஒரு ஆணவத்துல என்ன பண்றானோ, அந்த சந்தோஷத்துல வெளியில வந்து பயங்கரமா கூத்தாடிட்டு இருக்கானு. அவ்வளவுதான் முடிஞ்சுது அர்ஜுனா, நீ இனிமே சாக வேண்டியதுதான். நீ என்ன பண்ணணும், தீ வளர்த்து நீ அதுல உழுந்து சாகணும், நீ போய் அதை ஃபர்ஸ்ட் செய் அப்படிங்கிற மாதிரி இவனை வந்து கிண்டல் பண்ணி கேலி பண்ணி என்ன பண்றாங்க எல்லாரும் அப்படியே போர்க்களத்துல கடந்து கூத்தாடிட்டு இருக்காங்களாம், எதிரியில உள்ளவங்க அத்தனை பேரும். அப்ப உடனே இவர் என்ன பண்ணாராம், அந்த சக்கரத்தை வந்து திரும்பியும் எடுத்தாரு. அப்ப அந்த சக்கரத்தை எடுத்த உடனே மறுபடியும் ஒளி இருந்துச்சு. ஒளி இருந்த உடனே அர்ஜுனன் என்ன பண்ணாரு, அந்த ஜெயத்ரதனை
அதாவது அவன் தலைய வந்து அவன் வரம் வாங்கியிருக்கான். என்னன்னா தலை கீழே விழுந்தா, மண்ணுல விழுந்தா மறுபடியும் அவன் உயிரோட வந்துருவான். அதுக்காக அவன் என்ன பண்ணானாக்கா, இவனோட தலை வந்து ஜெயத்ரதனோட அப்பா மடியில போய் விழுந்து, அவனுக்கு என்னன்னா எந்த ஒரு இது வந்து விழுந்தா அவன் தலை சுக்குநூறா வெடிச்சிரும். அப்ப அந்த மாதிரி ஒரு வரத்தை அவன் வாங்கியிருக்கான். அதனால அங்க போய் விழுந்த உடனே அவன் தலை வெடிச்சு அப்பாவும் இறந்து போனாரு, ஜெயத்ரதனும் என்ன பண்றான், இறந்து போறான் அப்படின்னு அந்த மகாபாரத கதையில நம்ம பார்க்கிறோம். அததான் இங்க சொல்றாரு. பட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக, அந்த பட்ட பகலையே என்ன பண்ணாரு, இரவாக மாத்தினவரு யாரு அப்படின்னாக்கா, ஜெயத்ரதனுக்காக மாத்தினவரு பெருமாள் அப்படின்னு அந்த பெருமாள் அழகா சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரி பாடலை நம்ம வந்து பாடணும்னா கண்டிப்பா நமக்கு என்ன கிடைக்கும், நமக்கு வர்ற துன்பங்கள் எல்லாம் பறந்து போகும். எப்படி வந்து பெருமாள் வந்து அர்ஜுனனை காப்பாத்தினாரோ அது போலலாம் இது மாதிரி எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி அழகா சொல்றாரு. அதே மாதிரி பொன்கிரியம் என சிறந்தெங்கிலும் வளர்ந்து முன் அப்படின்னு சொல்ற. அப்ப அது மாதிரி ஒவ்வொருமே, அதாவது பிரம்மதேவர் எல்லாரும் வேண்டும் போதும் ஒரு இதுவும் வந்து ஒரு நிகழ்ச்சியும் ஒரு அறக்கரையும் அரைக்கும் போதும் என்ன பண்றாங்க, அப்ப சிவபெருமான் வந்து என்ன பண்றாரு, காப்பாத்துறாரு. அதே மாதிரி முருகப்பெருமான் காப்பாத்துறாரு அப்படிங்கிறத அழகா இருந்தது. நமக்கு வர்ற துன்பங்கள் அத்தனையுமே அவர் வந்து என்ன பண்றாரு, அவரே காத்து அருள்கிறார் நமக்கு அப்படின்னு. அப்ப இந்த பாடலை நம்ம பாடும்போது நமக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அது என்ன பண்ணிரும், அது வந்து கழிந்து போய்விடும் அப்படின்னு சொல்லி அழகா சொல்றாங்க. அடுத்த பாட்டு பாருங்க. அதாவது நம்ம கண்ணு முன்னாடி முருகனை பார்க்கணும். எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கும். இப்ப அம்பாளை வணங்குறாங்கன்னா அம்பாள் நம்ம கண்ணு முன்னாடி வரணும், அம்பாள் நம்ம கனவுல வரணும். இப்ப சிவனை வணங்குறோம் அப்படின்னா சிவன் நம்ம கனவுல வரணும். அப்படி எல்லாம் நினைப்போம். ஏன் அப்படின்னாக்கா, நமக்கு அந்த அதீத பக்தி வரும்போது, இறைவன் மேல அப்படி ஒரு பக்தி நமக்கு வரும்போது, இறைவன் வந்து நம்ம கனவுல வரணும், இல்ல நமக்கு நேரா காட்சி அளிக்கணும், இறைவனை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையெல்லாம் நமக்கு எழும். அப்ப அந்த மாதிரி இறைவனை வந்து கண்கூடாக இந்த உலகத்துல பாத்தீங்கன்னாக்கா, இறைவன் இருக்கான் அப்படிங்கறத நம்ம வாழுற உலகத்துல நிறைய இடத்துல நம்ம பார்ப்போம். எப்படி பார்ப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு ஏதாவது ஒரு பெரிய கஷ்டம் வரும் பாத்தீங்களா, அப்ப வந்து என்ன சொல்லுவாங்க, ஆபத் பாண்டவன் போல வந்தாரு அவரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இறைவன் வந்து என்ன அதாவது இன்னும் என்ன சொன்னோம்னா, இப்ப நம்ம உயிர்கள் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, இப்ப இந்த ஆன்மாக்கள் இதெல்லாம் வந்து சகல வர்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இறைவன் எப்படி நமக்கு காட்சி தருவார் அப்படின்னாக்கா, குருவாதான் வந்து காட்சி தருவார் இறைவன் நேரடியா. இப்ப மகாபாரதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா, கர்ணன் இது கிருஷ்ணர் வந்து பெருமாள், கிருஷ்ணர் வந்து கடவுள் தான். ஆனா என்ன பண்றாரு அவரு, அவங்க கூட வாழுறாரு. இப்ப ஆனா அந்த மாதிரி வந்து கடவுள் நம்ம கூட எல்லாம் வாழல. அவர் வந்து எப்படி இருப்பாரு, ஒரு குருவாதான் வருவாரு. அது எப்படி வருவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மானுட சட்டை தாங்கி வருவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இறைவனா இருக்கிறவரு நமக்கு காட்சி அளிக்க எப்படி வருவார் அப்படின்னா, மானுட சட்டை தாங்கி வருவார். அதாவது இந்த உலகத்து உயிர்கள், ஏதோ ஒரு உயிர், இப்ப நமக்கு ஏதோ ஒரு வயதானவங்க மூலமாவோ இல்ல ஒரு உயிரினவங்க மூலமாவோ நமக்கு வந்து ஏற்படுற ஆபத்தை வந்து என்ன பண்ணுவாரு, இறைவன் வந்து நமக்கு வந்து காப்பாத்துவார் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த மானுட சட்டை அணிந்துதான் அவர் வந்து நமக்கு குருவாக காட்சி அளிப்பாரு. அப்ப எல்லாருக்கும் என்ன வேணும் அப்படின்னா, ஒரு குரு வேணும். ஒரு குருவை தான் நம்ம தேடணும். அப்ப அந்த குருவை தேடிட்டோம்னா அந்த குரு மூலமா நம்ம என்ன செய்யலாம், இறைவனை வந்து இறைவனுடைய திருவடிக்கு அடையலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதுல என்ன சொல்றாங்கன்னா, அது மாதிரி இறைவனை வந்து நம்ம கண்ணு முன்னாடி பார்க்கணும். அதாவது மானுட சட்டை தாங்கி வந்தா கூட அந்த இறைவன் தான் வந்திருக்கான் அப்படின்னு. இப்ப யாரு வந்திருக்கான்னு எப்படி நமக்கு தெரியும்? இப்ப இறைவனே வந்து நமக்கு முன்னாடி நிக்கிறாரு, உனக்கு என்ன வரம்பா வேணும் அப்படின்னு கேட்டாருன்னா, அவர் இறைவன் தான் நமக்கு எப்படி தோணும்? இறைவனை வந்து நம்ம என்ன எப்படி நம்ம பாக்குறோம், ஏதோ ஒரு உருவத்துல பாக்குறோம். எப்படி பாக்குறோம்னா, ஒரு சிவனாவோ இல்ல ஒரு பிள்ளையாராவோ இல்ல ஒரு அம்பாளாவோ நம்ம ஒரு உருவம் வரைஞ்சு வச்சிருக்கோம். சரி, இந்த உருவம் எல்லாம் வந்து இறைவனோட உருவமா அப்படின்னா இல்ல. அவருக்கு வந்து என்னது 1000 திருநாமங்கள், 1000 உருவங்கள். அவர் எந்த உருவத்துல வேணாலும் வரலாம், அவர் எப்படி வேணாலும் இருக்கலாம். இதுதான் இறைவனோட உருவம் அப்படின்னு யாராவது அடிச்சு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி அவர் காட்சி அளிப்பார். அப்ப இறைவன் வந்து காட்சி அளிக்கணும்னா இந்த பாடலை பாடுனா போதும் அப்படின்னு. அதாவது அருணகிரிநாதர் வந்து அருணகிரிநாதர் காலத்துல இவர் வந்து பாடல்லாம் பாடிட்டு ரொம்ப கொஞ்சம் ஃபேமஸா ஆகுறாரு. எல்லாரும் அருணகிரிநாதரோட புகழ பேசுறாங்க. அருணகிரிநாதர் வந்து நல்லா பாடல்லாம் பாடுறாரு, நல்லா எல்லாம் செய்யறாரு, இறைவனோட முருகப்பெருமானோட அருள் வந்து அவருக்கு முற்றிலுமாக கிடைத்திருக்கிறது அப்படி இப்படின்னு எல்லாரும் பேசிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே, அங்க இருக்கிற ஒரு சம்பந்தாண்டான் அப்படிங்கிற வந்து அவனுக்கு ஒரு பொறாமை வருது. எப்பயுமே ஒருத்தவங்க வந்து நல்லா மேல வர்றாங்கன்னாலே கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரு பொறாமை. என்னத்த பெருசா வந்து அப்படியே செஞ்சுட்டாங்க இவங்களை பத்தி புகழுறாங்க அப்படின்னு.
இப்ப ஒரு நல்லது செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அத நல்லது செஞ்சா கூட அவன் நல்லது செய்யறானே அப்படின்னு யாரும் நினைக்க மாட்டான். எப்படி செய்வான், கள்ளப்பணம் நிறைய வச்சிருப்பான், அந்த கள்ளப்பணத்தை எல்லாம் கழிக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஏதோ அன்னதானம் பண்ணிட்டு இருக்கான், இல்லைன்னா இந்த மாதிரி எல்லாருக்கும் செலவு செஞ்சுட்டு இருக்கான். அப்ப என்ன செஞ்சாலும் அது வந்து ஒரு குறை சொல்றதுக்கு ஒரு கூட்டம் இருக்கதான் செய்யுது. அப்ப நம்ம ஒண்ணு செய்யறோம், ஒரு நல்ல பேர் வருது, ஒரு புகழ் வருது அப்படின்னாக்கா என்னத்த பெருசா செஞ்சுட்டாங்க, அதனால சும்மா ஏதோ எல்லாம் எல்லாம் சும்மா ஓவோ ஆகும்னு எல்லாம் சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரிதான் பேசுவாங்க எல்லாம். இந்த சம்பந்தாண்டானும் இவனும் வந்து பாடல் இயற்றவன் தான். அதோட இல்லாம அம்பாள் மேல ரொம்ப பக்தி உள்ள இவனை வந்து நம்ம குறையெல்லாம் சொல்ல முடியாது. அம்பாளை வந்து கட்டி போடுற அளவுக்கு இவன் ஞானம் உள்ளவன், அந்த அளவுக்கு தவம் செஞ்சவன். அப்ப இவனுக்கு வந்து ஆனா இவ்வளவு அம்பாளை வணங்குறான். அம்பாள் வந்து நீ உட்காரு அப்படின்னு சொன்னா உட்காருது, எந்திரினா எந்திரிக்குது, நீ போக கூடாதுன்னு சொன்னா போகாம இருக்கிற அம்பாள் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவன். ஆனா என்ன வருது, இந்த அருணகிரிநாதர் யாரு, முருகப்பெருமான அருள் பெற்றவர். அப்ப உமையம்மையோட மகன் தான், அவனோட அருள் தான் இவனுக்கு கிடைச்சிருக்கு. அப்ப இவன் என்ன நினைக்கணும், ஐயோ நம்ம அம்மாவோட அருள் பெற்றவன் இவன், அம்மா மகனோட அருள் பெற்றவன் அப்படின்னு அந்த ஒரு எண்ணம் இவனுக்கு வரணும். ஆனா இவனுக்கு அது வரல. இவன் என்ன நினைக்கிறான், நம்ம தானே பெரிய பக்தியில சிறந்தவளா இருக்கிறோம், இவன் என்ன பெருசா இவன் பேர் வாங்குறது அப்படின்னு அவனுக்கு ஒரு ஆணவம் வருதான். அப்ப என்ன பண்றாங்க, ரெண்டு பேருக்கும் போட்டி வைக்கிறாங்க. போட்டி வச்ச உடனே அப்ப அப்ப அருணகிரிநாதரும் அவங்களும் என்ன பண்ண, நான் பாடுனா முருகப்பெருமான் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அருணகிரிநாதர் சொல்றார். அப்ப அவன் என்ன சொல்றான்னா, நான் அப்படி முருகப்பெருமான் வர்றாரு அப்படின்னா அவரை நான் தடுத்துருவேன், அவரை வர வழைக்க மாட்டானா, நான் பாடுனா அம்பாள் வருவா அப்படின்னு அவன் சொல்றான். அப்ப என்ன பண்றாங்க, ரெண்டு பேரும் பாடுறாங்க. பாடுன உடனே இப்ப இவன் பாடணும்னா அம்பாள் வந்து காட்சி கொடுக்குறா. காட்சி கொடுத்தோன்னே எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. சொன்னா அப்பா எல்லாரும் கை தட்டுறாங்க. ஏன்னா ஒரு சிறப்பா செஞ்சுட்டாங்கன்னா கை தட்டுவாங்க அப்படின்னு. இப்ப அடுத்த டர்ன் வந்து யாருக்கு வருது, அருணகிரிநாதருக்கு வருது. அப்ப அவர் வந்து பாடுறாரு. பாடின உடனே இப்ப இவன் என்ன பண்றான்னா, அம்பாள்கிட்ட அதாவது பார்வதி கிட்ட சொல்லி, நீ முருகப்பெருமான் பாட ஆரம்பிச்சோடனே ஓடி வர்றாரு. ஏன்னா அந்த அவர் வரணும் அப்படிங்கறதால இவர் பாடுறாரு. அப்ப ஓடி வந்த உடனே இவன் அம்பாள்கிட்ட வந்து கட்டளை போடுறானோ, ஏன்னா அம்பாளை கட்டளை போடுற அளவுக்கு இவன் சக்தி நிறைந்தவன். அப்ப என்ன சொல்றானா, இந்த மாதிரி நீ முருகப்பெருமான இங்க வரவழைக்க கூடாது, அவன் இங்க வந்தான்னா நீ அவனை இறுக்கமா புடிச்சு நீ கட்டி போட்டு வைக்கணும், அவனை புடிச்சுக்கோ, இந்த அருணகிரிநாதர் பாடுற இடத்துல நீ அவனை வரவழைக்க கூடாது, அவன் வரக்கூடாது, நீதான் அதுக்கு வந்து பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு அம்பாள்கிட்ட வந்து கட்டளை போடுறான். அப்ப அந்த மாதிரி செய்ய இவன் என்ன பண்றான், இறுக்கமா அந்த முருகப்பெருமான அவ வந்து அம்மா தானே, அதனால அவ என்ன பண்றா, குழந்தைய வந்து முருகப்பெருமான் ரொம்ப சின்ன குழந்தை தானே, அதனால அம்மா வந்து கட்டி பிடிச்சி இறுக்கமா போக விடாம. இப்ப அந்த மாதிரி போகும்போது இப்ப இவர் என்ன பண்றாராம், இவர் என்ன பாடல் பாடுறா பாருங்க. தண்டையணி வெண்டையும் கெண்கிணி சதங்கையும் தன்கடல் சிலம்புடன் கொஞ்சவே, தண்டையணி வெண்டையும் கெண்கிணி சதங்கையும் தன்கடல் சிலம்புடன் கொஞ்சவே, நின் தந்தையினை முன்பறிந்தின்ப உரி கொண்டு நன் சந்தடமணைந்து நின் அன்பு போல, கண்டுர கடம்புடன் சந்த மகுடங்களும் கஞ்சமல செங்கையும் சிந்தும் வேலும், கண்டுர கடம்புடன் சந்த மகுடங்களும் கஞ்சமல செங்கையும் சிந்தும் வேலும், கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண்குளிர எந்தன் முன் சந்தியாவோ, கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண்குளிர என்றன் முன் சந்தியாவோ அப்படின்னு ஒரு பாடுறாரு. இப்படி பாடுன உடனே அடுத்த நிமிஷமே அம்பாள் புடிச்சிருந்தா பாத்தீங்களா, அந்த தண்டையணி வெண்டையும் கெண்கிணி சதங்கையும் அப்படின்னு பாட ஆரம்பிச்ச உடனே அவளுக்கும் இப்ப நாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாடல் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நல்ல ரிதத்தோட நல்ல எதுகை முனையோட அந்த வரிகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, அதே மாதிரி மியூசிக்கும் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னா நம்ம அறியாமலே நம்ம கை தாளம் போடும், அதே மாதிரி கால் தாளம் போடும். அது போல இந்த அம்பாள் என்ன பண்ணாலும் அவளும் வந்து என்ன கை தட்டி, அதான் கையில தான் இருக்கமா முருகப்பெருமானை பிடிச்சிருந்தா, இப்ப இவர் பாட 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 அவளும் என்ன பண்றா, கை தட்டி அந்த தாளம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி தாளம் போட ஆரம்பிச்சோன்னா முருகப்பெருமான் என்ன ஓடி வந்துட்டாராம், கையில இருந்து கையை எடுத்த உடனே அவர் ஓடி வந்துட்டாராம். அதுக்கப்புறம் சம்பந்தாண்டான் தோத்து போனான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த பாடல்ல வந்து பாத்தீங்கன்னா அருணகிரியார வந்து எல்லாரும் இதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா, இது இவன் சொன்னதுனால, சம்பந்தாண்டன் சொன்னதுனால என்ன பெரிய அருணகிரியார் பெரிய சிறந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு
அருணகிரிநாதரை வந்து அவரோட கோலம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னாக்கா அந்த சாமியார் கோலத்துல இருக்கிறாரு. உடம்பு ஃபுல்லா திருநீர் பூசி இருக்கிறாரு, ருத்ராட்சம் போட்டிருக்கிறாரு, அந்த சிவ கோலத்துல இருக்காரு. அத வந்து என்ன பண்றான் அந்த சம்பந்தாண்டான் அவனோட சேர்ந்த புலவர்கள்லாம் வந்து என்ன பண்றாங்க, அந்த பொறாமையால கிண்டல் பண்றாங்களாம். அப்படி கிண்டல் பண்ணும்போது அவர் என்ன பண்றாராம், ஒரு பாடல் பாடுறாரு. என்ன பாடுறாரு அப்படின்னா, சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகழ் நெருப்பென்று அழிக்கும் அப்படின்னு சொன்னார். அப்ப என்னன்னா அந்த மாதிரி சொன்னவங்க அத்தனை பேரும் என்ன பண்ணாங்களாம், அப்படியே எரிஞ்சுட்டாங்களாம். அந்த மாதிரி திருப்புகழ பாடுனாலே என்ன பண்ணுவாங்களாம், அத்தனை பேரும் எரிஞ்சிருவாங்க. அத வந்து யாரு பழிக்கிறாங்களோ, திருப்புகழை யாரு வந்து தவறா சொல்றாங்களோ, இல்ல திருப்புகழ் பாடுறவங்களை யாரு பழிக்கிறாங்களோ, இன்னும் சொல்ல போனா முருகப்பெருமான் என்ன பண்ணுவாராம், அவரை வணங்குறத கூட வணங்குற பக்தர்களுக்கு ஒரு ஆபத்துன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அவரு இன்னும் ஓடி வருவார். இப்ப நம்ம சும்மா அவர்கிட்ட போய் ஏதோ எனக்கு வேணும், அந்த அந்த பொருள் வேணும், இந்த பொருள் வேணும், எனக்கு பணம் வேணும், வேலை வேணும், கல்யாணம் ஆகணும் அப்படின்னு வேண்டவங்கள கூட அந்த மாதிரி இருக்கிற அன்பர்களுக்கு ஒரு துன்பம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன பண்ணுவாராம், அந்த அடியார்களை காப்பாத்துறதுக்காக ஓடி வந்துருவாராம் மயில் மேல. இன்னும் சொல்ல போனா அந்த மயிலும் அப்படிதான் இருக்குமா. அதாவது இவரு புறப்படுறதுக்கு முன்னாடி இது எங்கேயோ இருந்த மயில் என்ன செய்யுமா, ஓடி போய் அவர் பக்கத்துல நிக்குமா. ஏன்னா நம்மளோட நம்மளோட பக்தனுக்கு ஒரு துன்பம், அதனால நீங்க சீக்கிரமா வாங்க அப்படின்னு அவருக்கு முன்னாடி மயில் ஓடி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு உள்ளதுதான் இந்த திருப்புகழ் எல்லாம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ அந்த மாதிரி இந்த சம்பந்தாண்டான என்ன பண்றாரு, இவரு தோக்கடிக்கிறாரு. இவரோட கோலத்தை வந்து கேலி செய்யும் போது இந்த பாடலை அவர் பாடும்போது ஆட்டோமேட்டிக்கா எல்லாரும் எரிஞ்சு போறாங்க அப்படின்னா, அப்புறம் எல்லாரும் வந்து மன்னிப்பு கேட்ட பிறகு அப்புறம் அடுத்தது பாடல் பாடுறாரு, எல்லாரையும் உயிர்ப்பிக்கிறார் அப்படின்னு. அதாவது அழிக்கிற வேலையை செஞ்சா கூட அதுக்கப்புறமும் அவரோட கருணை என்னது நிறைஞ்சிருக்கிறது. அவங்க மன்னிப்பு கேட்ட உடனே எல்லாரையும் அந்த பாடல்லே வந்து பாத்தீங்கன்னா உயிர்ப்பிச்சு தந்தார் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்ப அத்தகைய பெருமை உள்ளது இந்த திருப்புகழ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது போல ஒவ்வொன்றுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா அதான் சொல்றாங்க, தந்தையினை முன்பறிந்தின்ப உரி கொண்டு நன். அதாவது அந்த கூத்தாடல், அந்த குறவை கூத்து அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த குறவை கூத்தெல்லாம் ஆட ஆட ஆரம்பிச்ச உடனே அவர் என்ன பண்றாரு, அந்த அம்மா வந்து என்ன பண்றாங்க, கையை விட்டுடுறாங்க, முருகப்பெருமான் ஓடி வந்துடுறாரு அப்படின்னு. இந்த பாடல்லே பாருங்க, கண்டுர கடம்புடன் சந்தமகுடங்களும் கஞ்சமல செங்கையும் சிந்தும் வேலும் கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண்குளிர என்றன் முன் சந்தியாவோ அப்படின்னு அவரே வந்து கேக்குறாரு. என்ன கேக்குறாரு, கண்களும் முகங்களும். எத்தனை கண்கள், 12 கண்கள். அத மாதிரி 6 முகங்கள். இந்த 6 முகங்களும் அந்த சந்திர நிறங்களும் கண்குளிர என்றன் முன். நீ என்ன பண்ண என்கிட்ட, எத்தனை முருகன் காட்சி அளிச்சவர் கண்குளிர நீ என்ன பண்ண, நான் உன்னை பார்க்கணும் கண்குளிர, அதனால நீ என்ன பண்ணு, அந்த மாதிரி வந்து எனக்கு காட்சி கொடு அப்படின்னு பாடுறாரு. அப்படி பாடின உடனே அடுத்த நிமிஷமா என்ன பண்றாரு, முருகப்பெருமான் வந்து காட்சி அளிக்கிறார் அப்படின்னு இந்த வரலாற்று சொல்லப்படுது, அவரோட அந்த திருப்புகழ் இதுல சொல்லப்படுது. அப்படிப்பட்ட பெருமை உள்ளது திருப்புகழ். அப்ப நாமும் வந்து நாம வணங்குற தெய்வத்தை நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்க்கணும் அப்படின்னா இந்த பாடலை வந்து நம்ம பாடினாலே நமக்கு கண்ணுக்கு முன்னாடி என்ன செய்யலாம், இந்த முருகப்பெருமான பார்க்கலாம், இல்ல ஒரு அம்பால பார்க்கலாம். இந்த திருப்புகழை வந்து ரொம்ப விரும்புறவங்க, திருப்புகழை பாடிக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க, அப்ப வந்து முருகப்பெருமானை பார்க்கணும்னு ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த பாடலை தொடர்ந்து பாடிக்கிட்டே இருந்தா முருகப்பெருமானே என்ன பண்ணுவாரு, நமக்கு வந்து காட்சி அளிப்பார் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா அவரோட திருவடி பெற கடைசியில நமக்கு என்ன வேணும், அவரோட திருவடி தான் வேணும். என்னதான் புகழ் இருந்தாலும் சரி, என்னதான் வந்து பணம் இருந்தாலும் சரி, கோடான கோடி கூட கோபுரங்கள் மாட மாளிகை எல்லாம் இருந்தாலும் ஒரு நாள் என்ன பண்ண போறோம், எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம தனியா தான் போறோம். இன்னும் சொல்ல போனாக்கா நெத்தியில வைக்கிற 1 ரூபா காயினே யாரோ ஒருத்தவங்க எடுத்துக்கிட்டு தான் நம்மள உள்ள வைக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி எதுவுமே நமக்கு வரும்போது நம்ம எப்படி வந்தோம், 1 ரூபா காயினோடயா வந்தோம், இல்ல. அது வரும்போது எப்படி ஒண்ணும் இல்லாம வர்றோமோ அதே மாதிரிதான் போகும்போதும் ஒண்ணும் இல்லாம தான் போகிறோம். அப்ப அதுக்காக இடையில வந்து எவ்வளவு போட்டா போட்டி பெருமை அது இதுன்னு எல்லாம் பேசிட்டு இருக்கோம். எல்லாம் பேசினாலும் ஒரு நாள் அத்தனையும் ஓய்ந்து போக போகிறது. அப்ப கடைசியில என்ன நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னு, அதாவது மயானத்துல போனா கூட எம்பெருமான் என்ன செய்வாராம், நீ யாரும் இல்லைன்னு கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அவர் மடியில தூக்கி வச்சு நமக்கு என்ன பண்ணுவாராம், விசிறுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கடைசி நேரத்திலயும் மயானத்திலயும் நமக்கு வந்து காட்சி தர்றது, நம்மள வந்து அருள் தர்றது, காப்பாத்துறது யாருன்னா எம்பெருமான் தான். அப்ப அந்த மாதிரி திருவடி வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா இவரு எப்படி அருணகிரிநாதர் எப்படி திருவடியை அடைஞ்சார் அப்படின்னு, நான் எப்படி திருவடியை முருகப்பெருமானோட திருவடியா நான் எப்படி இருந்தேன்,
அந்த திருவடி எனக்கு எப்படி கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி இந்த பாடல்ல பாடுறாரு பாருங்க. அள்ளி விழியாலும் முல்லை நகையாலும் அல்லல் பட ஆசை கடலியும். அதாவது அள்ளி விழியாலும் பெண்கள் வந்து எப்படிப்பட்டவங்களாம், தாமரை விழி உள்ளவங்களாம். அந்த மாதிரி விழி உள்ளவங்க. முல்லை நகையாலும், அதாவது சிரிப்பு, அந்த மாதிரி சிரிப்பால அல்லல் பட ஆசை கடலியும். அதாவது பெண்கள் மேல இருக்கிற ஆசைங்கிறது எப்படி இருக்குன்னா, தாமரை போல அவங்கள என்ன பண்றாங்களாம், முகம் இருக்குதான். அதே மாதிரி முல்லை போல நகை இருக்குதான். அந்த மாதிரி அவங்க முகத்தையும் அந்த முல்லை பற்கள் அத மாதிரியும் காட்டி என்ன பண்றாங்க, நம்ம ஆசைய தூண்டுறாங்க அவங்க எல்லாரும். அது வந்து எப்படிப்பட்டது ஆசையா, கடல் அலை போல. அதாவது ஒரு அலை வந்ததுன்னா அடுத்த சரி அதோட நின்னு போயிடுது. ஒரு அலை வந்துட்டு வந்து அடிச்சுட்டு போயிட்டு அதோட அதுக்கப்புறம் அலை வராதுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. எப்படி கடல் அலை வந்து பாத்தீங்கன்னா திரும்ப 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 வந்து இன்னும் கூட என்ன ஆச்சுன்னு சொல்லுவாங்க, கடல் அலை போல நாசோ உற்பத்தி அப்படிம்பாங்க, ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம வந்து வினையை எடுத்துட்டு வந்து இங்க வந்திருக்கிறோம். இந்த வினைய வந்து நம்ம கழிக்கிறோம் பாத்தீங்களா, அந்த பிராரத்தம் அப்படின்னு சொல்றாங்க, சஞ்சிதம் பிராரத்தம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வினைய கழிக்கும் போதே அடுத்தது ஆகாமியம், நம்ம செய்யற செயலால அடுத்த வினைய தேடிப்போம் அப்படின்னு. எப்படி தேடிப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அலை வந்ததுன்னா அடுத்தது பின்னாடி அலை போல வரும் அப்படின்னு. அந்த வினை வந்து என்ன ஆகுது, ஒரு அலை போனாலும் நம்ம வினை போனா கூட அடுத்த அலை வர்ற மாதிரி அந்த நாசா உற்பத்தி நமக்கு ஆகிறது அப்படின்னு சித்தாந்தத்துல ஒரு லைன் வந்து நமக்கு சொல்லுவாங்க. அது போலதான் இங்க சொல்றாங்க. அள்ளி விழியாலும் முல்லை நகையாலும் அல்லல் பட ஆசை கடலேயும் அல்ல இனிதாகி நள்ளிரவு போலும் வில்ல வினையார தனமாகும். அதாவது பணக்காரவங்க. அதாவது இவங்கெல்லாம் வந்து என்னன்னாக்கா, விலை மாதட்ட போறவங்க, நிறைய பணம் அந்த பெண்கள் மயக்கிறவங்க, அந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா நம்ம ஆசை கடலலை போல நம்ம ஆசையால அழிவோம் அப்படிங்கிறாரு. எல்லும் இளையோரும் மெல்ல அயலாகி வல்லருமை மாய சமனாரும். இங்க சமனாரும்னா யமன். இந்த யமன் எப்படி இருப்பானா, எல்லும் இளையோரும், எல்லும்னா மனைவி, இளையோரும்னா மகன். இவங்க எல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த வினை, அதாவது பெண்கள் மேல உள்ள மோகம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆசை வந்து நம்மளை அழிக்கும் போது நம்மளோட மனைவி மகன் குழந்தைகள் எல்லாம் என்ன செய்வாங்க, மெல்ல அயலாகி இங்க இருந்து நம்மளை விட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க எல்லாம் போயிருவாங்க. யமன் தான் என்ன பண்ணுவாராம், கிட்ட வருவார். வல்லருமை மாய சமனாரும் எல்லியனதாவி கொள்ளை கொளும் நாளில் உய்ய ஒரு நீ போற்கழல் தாராய். இந்த மாதிரி ஆசைகள் வந்து என்ன அலாலையா வந்து துன்பப்படுத்தும் போது என்னோட மனைவி மகன் குழந்தைங்க என்னோட சுற்றத்தார் எல்லாரும் விலகி மெல்ல மெல்ல எல்லாரும் விலகி போகும்போது என்னோட உயிரை பறிக்க யாரு வருவா, யம பெருமான் தான் வருவான். அவன் தான் என் பக்கத்துல வருவான், எல்லாரும் போயிருவாங்க. அப்படி இருக்கும் போது நீ என்ன செய்யணும், உன்னோட பொற்கடலை எனக்கு தரணும் அப்படின்னு சொல்றாரு. எல்லை எனதாவி கொள்ளை கொளும் நாளில், என்னோட ஆவி வந்து கொள்ளை போக போகுது. அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கும் போது உய்ய ஒரு நீ போற்கடல் தாராய், நீ என்ன செய்ய, உன்னோட கடலை எனக்கு தாராய் அப்படின்னு கேக்குறாரு. தொல்லு மறை தேடி இல்லை எனும் நாதர் சொல்லும் உபதேச குருநாதா. எனக்கு எப்படியாவது நீ உன்னோட புட்களை தரணும். நீ எப்படிப்பட்டவன், தொல்லை மறை தேடி இந்த வேதங்கள்லாம் தேடினா கூட கிடைக்காத திருவடியை உடையவன். அப்படிப்பட்ட குருநாதனான நீ எனக்கு என்ன செஞ்ச, உபதேசம் செஞ்ச அப்படின்னு. துள்ளி விளையாடு புள்ளி உழைஞான வள்ளி வனமீதுரைவோனே. அடுத்த ஒரு லைன் சொல்றாரு பாருங்க. வல்ல சுரர் மால நல்ல சுரர் வாழ வல்லை வடிவேலை தருவோனே. வள்ளி படச்சாரல் வள்ளி மலை மேவு வள்ளி மணவாள பெருமாளே. இந்த இந்த அந்த 4வது லைன்ல பாருங்க. வல்ல சுரர் மால நல்ல சுரர் வாழ அப்படிம்பார். இல்ல அதாவது என்னன்னா, புராணப்படி பாத்தீங்கன்னா வல்ல அசுரர், அதாவது தீய அசுரர்கள்லாம் மால, நல்ல அசுரர்களா இருந்தா கூட அவங்க எல்லாம் வாழணும். அப்படிப்பட்ட வடிவேலை உடையவனே அப்படின்னு அர்த்தம்.
இந்த இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம மனதுல இருக்கு பாத்தீங்களா ஆசைகள், பொறாமை. இன்னும் என்ன சொல்றாங்கன்னா, மற்றை நம் காமங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன காமம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, போஜனம், சாப்பாடுறது. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா ஆசை, பெண்கள் மேல, மது மேல, அப்புறம் உலக இன்பத்து மேல, இந்த மாதிரி எல்லாம் ஆசை வச்சிருக்கு பாத்தீங்களா, பொறாமை, இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா. இதெல்லாம் யாரு போக்குறா? இதெல்லாம் என்னன்னா வல்ல அசுரர்கள். நம்ம உடம்புக்குள்ளே நல்ல அசுரர்களும் இருக்காங்க, வல்ல அசுரர்களும் இருக்காங்க. இப்ப உதாரணமா நம்ம கோயில் போறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப கோயில் போகும்போது நம்ம மனசு சாந்தமா இருக்கும். அதுக்காக தான் என்ன செய்வாங்க, அந்த கோயில் ஆஹ் போகும்போதே அந்த படிக்கட்டை தாண்டி போகணும் அப்படிம்பாங்க. ஏன்னா அந்த படிக்கட்டு மேல ஏறி போக கூடாது அப்படிம்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி தாண்டி போகும்போது நம்மளோட பொறாமை, அந்த போதை எண்ணங்கள், இன்பங்கள் இதெல்லாம் நம்ம விட்டுட்டு, எம்பெருமானே நீதான் எனக்கு துணை, உன்னை மட்டும்தான் நான் என்ன பண்ணணும், வணங்கணும், நீ மட்டும்தான் எனக்கு துணையா இருக்கணும், நீ மட்டும்தான் என் கூட வரணும் அப்படின்னு நம்ம கேட்கறதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம். அப்ப எம்பெருமானை வணங்குறதுக்காக அப்படி தாண்டி போகணும். இதெல்லாம் படிக்க, அந்த படிக்கு நம்ம கோயிலுக்குள்ள நுழையிறோம் பாத்தீங்களா, அந்த படிக்கு முன்னாடியே விட்டுட்டு அதுக்கடுத்து நம்ம தாண்டி போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த மாதிரி நம்ம நம்ம இதுலயே பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் சந்தோஷமா பேசுறோம், எல்லாரும் நம்ம குடும்பத்துக்குள்ளே எடுத்துக்கோங்க. அப்ப ஒரு நமக்கு பிடித்த மாதிரி நம்ம மனைவியா இருக்கட்டும், இல்ல கணவனா இருக்கட்டும், நமக்கு பிடித்த மாதிரியே எல்லாம் செய்யறாங்க, நல்லா சமையல் பண்ணி வைக்கிறாங்க, நல்லா ஆசையா பேசுறாங்க அப்படின்னா நமக்கு சந்தோஷமா இருக்கும். அதே இது நமக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்ச பிறகு அதையே செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்க, நமக்கு அது பிடிக்கல சுத்தமா. அப்ப நமக்கு கோவமா வருது. அப்ப என்ன பண்றோம், பயங்கரமா என்ன பண்றோம், நம்ம திட்டுறோம், அப்படி பயங்கரமா ஆயிரும். அப்ப இதுக்கு முன்னாடி அவங்க நல்லது செய்யும் போது நமக்கு அது நல்லதுங்கிறதோட நமக்கு பிடித்தது. அப்ப அவங்க பிடித்ததை செய்யும் போது நம்ம சந்தோஷமா ஏத்துக்கிட்டோம். அப்ப அது என்னது, நல்ல அசுரர்கள். அந்த நல்ல அசுரர்கள் இருக்கிறதா நல்ல குணங்கள். அதே இது நமக்கு நமக்கு பிடிக்காததை அவங்க செய்யும் போது நமக்கு கோவம் வருது. அப்ப என்ன செய்யறது, அந்த தீய அசுரர்கள், அதான் வல்ல அசுரர்கள் அப்படிங்க, அவங்க மேல எழும்புறாங்க. அப்ப நம்ம உடம்புலயே நாமே என்ன செய்யறோம், நல்லவங்களாவும் இருக்கும், தீயவர்களாகவும் இருக்கும். அப்ப அததான் சொல்றாரு, நல்ல சுரர் வாழ வல்ல சுரர் மாள அப்படிங்கிறார். அப்ப என்ன பண்ணணும், நல்ல அசுரர் நல்ல குணங்களை என்ன பண்ணணும், நீ வாழ வைக்கணும். நான் எப்போதுமே நல்ல குணத்தோட இருக்கேன். அதாவது ஒவ்வொருத்தவங்களுக்குமே பாத்தீங்கன்னா ரெண்டு முகம் இருக்கும். அதாவது என்னன்னா, இப்ப நம்ம நேரடியா பாக்குற ஒரு முகம் இருக்கும், அவங்களுக்குள்ளேயே ஒரு அசுர குணங்களும் பதிஞ்சிருக்கும், எப்போதுமே இருக்கும். அப்ப அது என்ன ஆகும், அதோட தன்மை, அதாவது நல்ல குணங்கள் எப்ப குறையுதோ அப்ப அந்த அசுரத்தன்மை என்ன பண்ணிரும், வெளியில வந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அதே போலதான் அந்த மாதிரி குணங்கள்லாம் என்ன செய்யணும், நீ என்ன பண்ண மாலை, நீ அதை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி, நம்ம கிட்ட இருக்கிற அந்த நல்ல குணங்களை நீ வாழ வச்சுட்டு இந்த கெட்ட குணங்களை நீங்க அழிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கும்போது உன்னுடைய திருவடி என்ன செய்யணும், எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா, எல்லியனதாவி கொள்ளை கொளும் நாளில் உய்ய ஒரு நீ கடல் தாராய். அந்த மாதிரி இருக்கும்போது நீ என்ன பண்ணணும், உன்னோட கழலை எனக்கு கொடுத்து, உன்னுடைய திருவடியை என்ன கொடுத்து, நீ திருவடி பேரு எனக்கு தரணும் அப்படின்னு. அப்ப இறைவனுடைய திருவடி கிடைக்கணும்னா நம்ம இந்த பாடலை தொடர்ந்து பாடிக்கிட்டு வரோம், இல்ல பாராயணம் பண்றோம் அப்படின்னாக்கா இறைவனுடைய திருவடி நமக்கு கிடைக்கும். இன்னொன்னு என்னன்னா, எந்த பாடல் பாடினாலும் நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, அதுக்காக தான் நம்ம இந்த பாடலை பாடுறோம், இந்த பாடலை பாடுங்கன்னு சொல்றோம். அப்படி சொல்லும் போது நம்பிக்கையோட, இப்ப பணம் தரும் பதிகம் அப்படின்னு சொன்னாக்கா, இடறினும் தளரினும் எனதொரு நோய் அப்படின்னு அந்த பாடலை நம்ம பாடினா உங்களுக்கு பணம் வரும் அப்படின்னு நாங்க சொல்றோம். ஆனா நீங்க என்னது, அதாவது என்ன சொல், டாடா பிர்லான்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த பாடலை பாடினா எனக்கு அந்த மாதிரி பணம் வருமானா அப்படி வராது. அதை என்ன சொல்றாங்க, நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வமும் அப்படின்னு, மங்காத செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல திருப்பாவையில சொல்லும் போது கூட, அதாவது அந்த செல்வம் எப்படி இருக்கணுமா, நல்ல பொருள் செய்து நல்ல வினை செய்து ஈட்டப்பட்ட ஒரு பணமா இருக்கணும். அதுதான் என்ன செய்யும், தங்கம் அப்படின்னு. அதாவது நல்ல செயல் செய்து, ஒரு நல்ல வேலை செஞ்சு, அதாவது ஊழல் செஞ்சு பணம் வாங்குறது அதெல்லாம் என்ன ஆகும், நோயாதான் மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு நல்ல பணம் எங்களுக்கு சேரணும்னு, அந்த மாதிரி ஒரு நல்ல செயல் செய்யும் போது அந்த மாதிரி புகழும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு, அதுதான் அததான் சொல்றாங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல ஒரு பணம் தேவைன்னு. அப்ப நீங்க இந்த பாடலை பாடும்போது, இந்த பாடலை பாடினாக்க பணம் கொட்டுன்னு கொட்டுவாங்க, கூரையை பிச்சுக்கிட்டு அப்படின்னு நினைச்சு எல்லாம் என்ன பண்ணக்கூடாது, இதை மனப்பாடம் பண்ணக்கூடாது. அதனால நம்ம இப்ப ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா எப்படியாவது அந்த அந்த நேரத்துல உதவி பண்றதுக்கு ஒரு பணத்தை எம்பெருமான் என்ன செய்வாரு, நமக்கு கொடுப்பார். அததான் அவரு செய்வார்.
அதுக்காக தான் இந்த பாடல்கள்லாம் நாங்க வந்து என்ன பண்றது, பாட சொல்றது. அந்த மாதிரி பாடி நிறைய பேர் அவங்களோட கஷ்டங்கள்லாம் தீர்த்திருக்காங்க அப்படிங்கிறது உண்மைதான். அப்ப அவனோட திருவடி வேணும் அப்படின்னா இந்த அள்ளி விழியால் இந்த பாடலை பாடலாம். அதே மாதிரி இன்னொன்னு, அதாவது திருப்புகழ் பாத்தீங்கன்னாக்கா எழுத்துக்களாக இருக்கட்டும், வார்த்தைகளாக இருக்கட்டும், சந்தமா இருக்கட்டும், எதுகை மோனை, அந்த மாதிரி ரொம்ப சிறப்பா நிறைஞ்சது. இன்னொன்னு சொல்ல பாத்தீங்கன்னாக்கா திருப்புகழை வந்து பிரிச்சு படிக்கிறது. இப்ப தேவாரம் படிக்கிறதே சில பேர் கஷ்டம்பாங்க. இருந்தாலும் தேவாரத்தை கூட நம்ம என்ன செய்யலாம், நம்ம பிரிச்சு ஈஸியா கொஞ்சம் படிச்சிடலாம். ஆனா திருப்புகழை படிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா வார்த்தைகள் வந்து அப்படி ஒரு மென்மையாவும் இருக்கும், வன்மையாவும் இருக்கும். அந்த வார்த்தைகள்லாம் பிரிச்சு படிக்கிறதுங்கிறதே ரொம்ப கஷ்டம். அதாவது என்ன சொல்ல, ஒரே வார்த்தையில ஒரே எழுத்துல, இப்ப தகர எழுத்து, இப்ப இந்த பாடல் நான் இப்ப அடுத்த பாட போற பாடல் பாத்தீங்கன்னா தகர எழுத்துல உள்ளது. அப்ப அந்த ஒரு எழுத்தையே மாத்தி 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 போட்டு, ஆனா பொருள் என்ன இருக்கும், வேற வேற இருக்கும். அந்த மாதிரி சிறப்பான பாடல்கள்லாம். அதாவது இன்னும் என்ன சொன்னாங்கன்னா, குழந்தைங்களுக்கு வந்து பேச வரல, இல்ல தமிழ் பேசுறது ரொம்ப திக்கி திக்கி பேசுறாங்க, இன்னும் தெளிவா வார்த்தை வரல அப்படின்னா அந்த திருப்புகழை தான் மனப்பாடம் பண்ண சொல்லுவாங்க. அப்படி மனப்பாடம் பண்ணாங்கன்னாலே அவங்களுக்கு வந்து தமிழ் வந்து என்ன ஆகுமா, ரொம்ப சரளமா வரும். அத்தகைய பெருமை வாய்ந்தது இந்த திருப்புகழ். இந்த பாடலே பாருங்களேன். திதத்ததித்ததித்தாதை தாதுதுத்தித்ததிதாம் திதத்ததித்ததித்திதத்தேதுத்தித்திதத்தாம் திதத்ததத்ததித்திதத்தை தாதுதி தேதுதி தாததத்து திதத்ததித்திதிதிதிதிதிதிதிதொந்ததே. ஏதாவது ஒன்னாவது புரியுதா பாருங்க. எல்லாம் திதி ததி துதி துத்திதிய தத்திதின்னு எல்லா தகர வரிசை, எல்லாம் தானா தா 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 தி தி து து இந்த வார்த்தையை தான் போட்டிருக்காரு. ஒரு வார்த்தைக்காவது நேரடியா ஒரு, இப்ப இந்த வார்த்தையில பாத்தீங்கன்னா திதத்ததித்ததத்தை தாதிதி தேதுதை, ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கிறோம். இப்போ நம்ம ஒரு வார்த்தையை சொல்றோம். இப்ப மலர் அப்படின்னா நமக்கு மலர்னா உடனே நமக்கு தெரியும். இப்ப நம்ம ஒரு ஒரு இப்ப இறைவன் அப்படின்னா இப்படி இறை அந்த உருவம் நமக்கு மனசுக்குள்ள வருது. இப்ப இந்த பாடல்ல பாத்தீங்கன்னா எந்த வார்த்தையாவது நம்ம பேசுற வார்த்தையில ஒரு அர்த்தமுள்ள வார்த்தையா இருக்கா பாத்தீங்களா, ஒண்ணுமே இல்லை. ஆனாலும் இந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் இருக்கு அப்படின்னு. ஏன்னா இதை வந்து நம்மளால டக்குன்னு புரிஞ்சுக்க முடியுமானா நமக்கு புரியவே புரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு தான் நமக்கு ஞானம் இருக்கு. இப்ப வந்து நல்ல ஞானம் பெற்றவர்கள் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து என்ன ஆகும், இந்த மாதிரி பாடலை பாடும்போது சரி இதுக்கு இதான் அர்த்தம். தமிழ் புலவர்கள் அப்படின்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா, ஞானிகள் புலவர்கள், அவங்களுக்கு எல்லாம் ஓரளவு புரியும். ஆனா நம்ம மாதிரி சகல மக்கள் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, சாதாரண மக்களுக்கு வந்து இந்த வார்த்தைகள் எல்லாம் புரியாது. இப்ப இந்த ஒவ்வொரு வார்த்தையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அர்த்தத்தை தரக்கூடியது அப்படின்னு அப்படி சிறப்பான ஒரு இது அப்படின்னு சொல்றாங்க. அது பாருங்க. அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்னு, ஏன்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் கண்டுபிடிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இப்ப இதுல என்ன இந்த பாடலுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, திதத்ததித்தத் அப்படிங்கிறது தாளமா, திதத்தத்தித்தத் அப்படின்னு தாளம் போடுற, அப்படி தாளம் போட்டுக்கொண்டு, ஏன்னா இறைவன் எப்படிப்பட்டவர், ஆடிக்கொண்டு இருப்பவர். நடராஜ பெருமான் வந்து என்னது, ஆடிட்டு இருக்காரு. அவர் ஆடிட்டு இருக்கனாலதான் நம்ம உயிரோட ஓடிட்டு இருக்கோம். இல்லைன்னா நம்ம உயிர் வந்து எப்பயோ போயிரும். இந்த உலகமே வந்து அவர் ஆடுறதுனாலதான் உலகம் இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல திதித்ததித்தத் அப்படின்னு ஆடிட்டு இருக்க ஈசனும் பிரம்மாவும் தயிரை உண்டு பாற்கடலை பாயாக கொண்டு பெருமானும், அப்ப இவங்கெல்லாம் அதாவது சிவனும் பிரம்மாவும் பாற்கடல்ல இருக்கிற பெருமாளும் வணங்குகின்ற முருகனே. அப்ப முருகப்பெருமானை வந்து யாரெல்லாம் வணங்குறாங்களாம், இந்த மாதிரி திதித்ததித்துன்னு ஆடிட்டு இருக்கிறவரு, அவரே ஆடிட்டு இருக்காரு. அவரே வந்து என்ன பண்றாராம், இந்த முருகப்பெருமானை வணங்குகிறார் அப்படின்னு சொல்றாரு. அப்படி அந்த முருகப்பெருமானை பிரம்மாவும் வணங்குறாங்க, விஷ்ணுவும் வணங்குறாங்க. அப்படிப்பட்ட வணங்குகின்ற முருகனே, தெய்வயானையின் தாசனே, தெய்வயானை என்னவா வச்சிருக்கிற, நீ மனைவியா வச்சிருக்கிற அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது இறப்பு பிறப்பு என்னும் பொல்லாத, என்னைக்குமே இறப்பு பிறப்பு, அதாவது பிறக்கிறோம் அப்படின்னா இறப்பு உண்டு. இன்னும் சொல்ல போனாக்கா 10 மாசம் கழிச்சு நம்ம வருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா 10 மாசங்கிறது நமக்கு தெரியும். ஆனா என்னைக்கு வருவோம், அந்த பிறப்பு தேதி தெரியுமா, நமக்கு தெரியாது. அது போல இறப்பு தேதி தெரியுமானா அதுவும் தெரியாது. ஏன்னா அது தெரிஞ்ச நம்ம வாழ்க்கையே நரகமாயிரும். அதனாலதான் எம்பெருமான் என்ன பண்றாரு, அந்த ரகசியத்தெல்லாம் அவரே வச்சுக்கிறாரு. ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சா நீ உன்னால உயிரோட இருக்க முடியாதுரா, நீ பிறந்தாலும் செத்தவனுக்கு சமந்தான், அதனால அதெல்லாம் நான் வச்சுக்கிறேன்,
நீ உயிரோட இருப்பன்னு நினைச்சே என்ன பண்ணு, வாழ்க்கையை நடத்து. அப்பதான் உன்னோட வாழ்க்கை எப்படி இருக்கும், சந்தோஷமாக போயிட்டு இருக்கும். நீங்க நினைச்சு பாருங்களேன். அதாவது என்னன்னா, இப்ப நமக்கு வந்து உனக்கு 60 வருஷம் தாமா, அதுக்கப்புறம் நீ இறந்துருவ. பிறக்கும் போதே வந்து 10 மாசம் கழிச்சு பிறந்தமா, இத்தனை வருஷம் கழிச்சு இறந்துருவ அப்படின்னு தெரிஞ்சுதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம வந்து நிம்மதியா இந்த உலகத்துல வாழ முடியுமா நினைச்சு பாருங்க. நமக்கு குழந்தையா இருக்கட்டும், கணவரா இருக்கட்டும், இல்ல சுற்றத்தாரா இருக்கட்டும், அத்தை மாமா சித்தின்னு இவ்வளோ உறவுகளை தேடி வச்சிருக்கோம். நம்ம பிறந்த உடனே அத்தனை உறவுகளை நம்ம தேடிக்கிறோம். அத்தனை உயிர்களையும் நம்ம வந்து என்ன பண்றோம், பாக்குறோம். அப்ப நம்ம கூட இருக்கிற அத்தனையுமே நம்ம எல்லாரும் இருப்பாங்க. இப்ப நம்ம அப்பா இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க, அண்ணன் இருப்பான், தம்பி இருக்கான். நீ மட்டும் என்ன பண்ணிருவ, இத்தனாம் தேதி நீ இறந்து போயிருவ அப்படி சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம வந்து அவங்க கூட எல்லாம் ஒரு சந்தோஷமாக நம்மளோட பேச முடியுமா, இல்ல நம்ம வாழ்க்கையை வந்து நிம்மதியா வாழ முடியுமா? நாளை காலையில நீ இறந்து போயிருவனா, நைட்டு உங்களுக்கு தூக்கம் வருமா? கண்டிப்பா வராது. அப்ப அது அதாவது நாளைக்கு இறந்து போயிருவோன்னு தெரிஞ்சா இன்னைக்கே நம்ம போய் சேர்ந்துருவோம். அது போலதான் நம்ம வாழ்க்கை இருக்கும். அதனாலதான் அந்த ரகசியத்தெல்லாம் என்ன பண்றாரு, இறைவன் தனக்கே வைத்துக் கொள்கிறார். ஏன்னா மனிதர்கள் வந்து நிம்மதியாக அவங்களோட, இன்னும் சொல்ல போனா நம்ம வினைய கழிக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் அவர் இந்த உடலை கொடுத்திருக்கிறார். நம்ம செஞ்ச வினையெல்லாம் கழிச்சிட்டு நல்ல பிறவியாக, அடுத்த பிறவியாவது ஒரு நல்ல பிறவி, இது போல ஒரு மனித பிறவியா பிறந்தா கூட இறைவனையே வணங்குகின்ற, இறைவனையே போற்றுகின்ற, இறைவனையே பாடுகின்ற ஒரு நல்ல பிறவி நமக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிற இதை வந்து இறைவன் நமக்கு தரார். அப்ப அந்த மாதிரி ஒரு வாழ்க்கைய தரணும். அப்ப இந்த இறப்பு பிறப்புங்கிற அந்த பொல்லாத இதுல இருந்து நீ என்ன பண்ணணும், இவ்வுடல் தீயினில் வேகும் போது, எப்ப வேக போகுது, இந்த உடல் வந்து பாத்தீங்கன்னா இந்த வினையெல்லாம் அழிச்ச பிறகு எல்லாம் முடிஞ்சு. அப்ப நீ என்ன பண்ணணும், என்ன வந்து காப்பாத்தணும்னு இவர் சொல்லல. நீ என்னை வந்து காப்பாத்துப்பா, இந்த மாதிரி எனக்கு கடைசி நேரத்துல என் உயிர் போகுது, அப்ப நீ வந்து என்னை காப்பாத்திருன்னுலாம் வேண்டல. அவர் என்ன பண்றாரு, அந்த கடைசி நிமிஷத்துல நீ என்ன பண்ணணுமா, உன்னை நினைக்க வரம் தர வேண்டும். எவ்வளவு ஒரு அருமையா கேட்கிறாரு பாருங்க. அததான் நாமும் கேட்கணும். கடைசி நேரத்துல எங்க அப்பாவையோ, எங்க அம்மாவையோ, என் பிள்ளையோ, என் கணவரையோ, என் பேரனையோ பேத்தியோ நான் நினைச்சுக்கிட்டு இருக்க கூடாது. ஐயோ பேரன் வந்து அடுத்தது டாக்டருக்கு படிச்சானா, அவன் நல்லா படிப்பானா, ஐயோ நம்ம பேத்திக்கு வந்து பொண்ணு தேடினாங்களா, அது கிடைக்குமா, அப்படியெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது. இந்த உலகத்துல இருக்கிற உயிர்கள் மேல என்ன பண்ணக்கூடாது, அன்பு வைக்க கூடாது. அந்த கடைசி நேரத்துல யார நினைக்கணும், எம்பெருமானதான் நினைக்கணும். அந்த மாதிரி உன்னை நினைக்கிறதுக்கு எனக்கு வரம் கொடுன்னு கேக்குறாரு. அதையும் வந்து நீ என்ன, நீதான் தரணும். ஏன்னா உன்னை நினைக்கணும்னா, உன்னருளாலே உன்தால் வணங்கின, உன்னை வணங்கணும்னாலும் நீதான் எனக்கு அருள் தரணும். அதே மாதிரி உன்னை நினைக்கணும்னாலும் நீதான் எனக்கு அருள் தரணும். அப்ப இந்த மாதிரி எல்லாரும், அதாவது திதித்தத்த தித்தத் அப்படின்னு ஆடிட்டு இருக்கிற ஈசனும் பெருமாளும் பிரம்மாவும் அப்படி வணங்குகின்ற முருகப்பெருமானே, அத்தனை பேரும் வணங்கினா கூட நீ என்ன செய்யணும், இந்த பொல்லாத உலகத்துல இந்த இறப்பு பிறப்புங்கிறத எல்லாத்தையும் அழிக்கிறது நீதான். அப்ப அந்த மாதிரி நீ அழிக்கும் போது, அந்த மாதிரி அழிஞ்சி என்னோட உடல் வந்து தீயில வேகும் போது, இன்னும் 2 நிமிஷத்துல எனக்கு கொல்லி வைக்க போறாங்க. அப்ப அந்த மாதிரி வேகும் போது நீ என்ன பண்ணணும், உன்னை நினைக்கிறதுக்கான வரத்தை நீ எனக்கு தரணும்பா அப்படின்னு சொல்லி அருமையா கேட்கிறார். இதேதான் வந்து நம்மளும் கேட்கணும். இதே மாதிரி திருப்புகழ்ல, சரி என்னம்மா இது மட்டும் பேதுமா, எங்களுக்கு பணம் வேணும், பொருள் வேணும், கல்யாணம் வேணும், அது வேணும், இது வேணும், நாங்க எவ்வளவோ ஆசைகள் வச்சிருக்கோம். அப்ப அதெல்லாம் நிறைவேறணும்னா அதுவும் அந்த திருப்புகழ்ல இருக்கு. நான் முதல்ல சொன்ன மாதிரி, நமக்கு பணம் வேணும்னா பணம் கிடைக்கும், அருள் வேணும்னா அருள் கிடைக்கும், பொருள் வேணும்னா பொருள் கிடைக்கும். எது வேணும்னாலும் எம்பெருமான நம்ம வணங்கினோம்னா அது எல்லாமே நமக்கு இந்த திருப்புகழ் தரும். அத்தகைய சிறப்பு வாய்ந்த திருப்புகழ் என்று கூறி, அனைத்தையும் அருள வல்லது இந்த திருப்புகழ் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா, திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். சிவாய நம. ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப சிறப்பா இருந்தீங்க. சிவாய நம. நன்றி. சங்கீதா இருக்கியா? இருக்கேங்க ஐயா. பாத்துக்கோங்க. அம்மா ரொம்ப நன்றி, ரொம்ப அழகா இருந்தது. திருப்புகள் கேட்கவே இன்னும் முழுசா பாடினா ரொம்ப நல்லா இருக்கும்.
இருக்கும் நீங்க. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் பாடி நீங்க அதுவே வந்துட்டு முழுசா கேட்ட இது எங்களுக்கு இருந்தது. ரொம்ப நன்றி. சோ நாங்க ரொம்ப திருப்புகள்லாம் நன்றிம்மா, கேட்டதே ரொம்ப கிடையாது. நன்றிம்மா. உங்களுடைய அந்த ஏன்னா ஸ்பீச் மூலமா தான் நான் கேட்டுட்டு இல்ல நம்ம ரொம்ப ஃபுல்லா இனிமையா இருந்தது. பாடலே ரொம்ப அருமையா ஆமா இல்ல ஆமா. ஃபுல்லா பாடலே பாடணும்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல்லாவே பாடலாவே முடிஞ்சிரும். அதுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சம் ஏன்னா அப்பதான் சுவை தெரியும் எல்லாருக்கும். சரி இப்படியெல்லாம் அந்த பாடல் இருக்கு, நம்ம போய் படிக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் வரும் பாத்துக்கோங்க. இன்னொரு நாளைக்கு நீங்க திருப்புகழ் பாடல் மட்டும் பாடி எங்களுக்கு காமிச்சிருங்கம்மா. ரொம்ப நல்லா இருக்கு. உங்க வாய்ஸும் கண்டிப்பாம்மா, அழகா இருக்கு. கண்டிப்பா. உங்க விருப்பம் என்னவோ அதை செய்ய அடியேன் கடமைப்பட்டிருக்கேம்மா. வாய்ஸ் ரொம்ப அழகா இருக்குங்கம்மா. ரொம்ப சூப்பரா இருந்தது. நல்லா அந்த பாடல் பாடும்போது அதுக்கான அந்த ஸ்ருதி அழகா பாடுறீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. சோ நம்ம எல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப எம்பெருமானோட கருணை தாம்மா, வேற ஒண்ணும் கிடையாது. அவன் கண்டிப்பாங்க. அவன் ஆட்டுறான், நம்ம ஆடுறோம், அவ்வளவுதான். கண்டிப்பாங்கம்மா. ரொம்ப அருமையா இருந்ததும்மா. மிக்க ரொம்ப நன்றிம்மா. நன்றிம்மா, இதே ரொம்ப மாதிரி நன்றி. நீங்க பாடல் எங்களுக்கெல்லாம் பாடி எங்களை பதில் வைக்கணும்னு நன்றிங்கம்மா. கண்டிப்பாம்மா, வாழ்க கண்டிப்பா. அது வளமுடன்மா. அது ஒரு தடவை அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் கூட போட்டுக்கலாம். ஆமாங்கம்மா. பாடல் மட்டும் பாடி காட்டிடுங்க. கண்டிப்பாம்மா, கண்டிப்பா. பாஸ்கர் ஐயா, கேள்விகள் கருத்துக்கள் இருந்தா கேளுங்க ஐயா. ரொம்ப நன்றிங்கம்மா. ரொம்ப இந்த நன்றி ஐயா. திருப்புகழ் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுமா கேட்கறதுக்கு. அதாவது திருப்புகழெல்லாம் இந்த முத்தைத்தரு அந்த பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஏதோ ராகம் நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா அதனுடைய அர்த்தங்கள்லாம் இன்னைக்கு தான் நீங்க சொன்னீங்க. ஒவ்வொரு லைன்லயும் என்னென்ன அர்த்தம்னு. 2வது கடைசியா ஒரு பாட்டு பாடுனீங்களே, தகரத்திலேயே வருது இல்லைங்களா? அது YouTubeலலாம் போட்டா அந்த பாட்டு கிடைக்குங்களா? Googleல போட்டா கிடைக்குங்களா? எனக்கு இன்னும் தெரியல ஐயா. இதெல்லாம் நாங்க வந்து புக்ல இருந்து தான் கலெக்ட் பண்ணி நாங்க இதெல்லாம் பேசுறோம். இந்த பாடல் அதுல இருக்குமா? எப்படி இருக்கும்? ஏன்னா எல்லாம் திருப்புகழ் ஃபுல்லாவே இப்ப பதிவேற்றி இருக்காங்கல்ல. அந்த இருக்குங்க முதன்மை ஐயா. நீங்க தேடி பாத்தீங்கன்னா இருக்கும். அந்த பர்டிகுலர் கண்டிப்பா. பாடல் இந்த வந்து ஃபர்ஸ்ட் லைன போட்டு திதத்தத்த தித்தத் அப்படின்னு போட்டே நீங்க வந்து போட்டீங்கன்னா கண்டிப்பா வரும். ஏன்னா இப்ப எல்லாத்தையுமே தான் பதிவேத்தி வச்சிருக்காங்கல்ல. கரெக்ட். தனித்தனியா அந்த பாடலே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்கம்மா. இருக்கு. சரி. கூகுள்லயே இருக்கு, யூடியூப்லயே இருக்கு. ரொம்ப கண்டிப்பா நல்ல இருக்கும். ஆமா. விஷயம். எல்லாமே தான் ரொம்ப நல்ல கிடைக்குது நமக்கு. வலைத்தளம்ங்கிறது வந்து அத்தனையும் கிடைக்கிற ஒரு இதா தானே இருக்கு நமக்கு. நல்ல விஷயமா. அந்த இது அதனுடைய ஒவ்வொரு விளக்கமும் எழுதியிருந்தாலும் நல்லா இருக்கும். இது எனக்கு ரொம்ப நாள் ஆசை. இந்த திருப்புகழ் ஒவ்வொரு வரியையும் விளக்கி சொல்ற மாரி ஏதாவது இருக்குமான்னு பார்த்துட்டு தான் வரேன். ஓ! சில சரி, இடத்துல சரி. கிடைக்குது. இன்னைக்கு உங்க மூலமா ரொம்ப தெரிஞ்சது. ரொம்ப நன்றிங்கம்மா. ரொம்ப நன்றி ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. நன்றிகள் ஐயா. ராணிமா, கேள்விகள் இருந்தா கேட்கலாங்கம்மா. கருத்துக்கள் இருந்தாலும் சொல்லலாம். வணக்கம்மா. கேள்வி எதுவும் இல்ல. அம்மாக்கு தேங்க்ஸ் சொல்லலாம் தான் நான். ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றிம்மா. ரொம்ப நீங்க நல்லா இருந்ததுமா ரசிக்கிறதுமா கிளாஸ். உங்களுக்கு ரொம்ப ரசிப்பா இருந்தது இல்ல, உங்களுக்கு பிடிச்சிருந்தது இல்ல. ரொம்ப பிடிச்சதுமா. ரொம்ப நன்றிண்ணா. அதுவே ரொம்ப சந்தோஷமா. அதுதான் சந்தோஷம் எங்களுக்கு. ஓகே, நன்றி நன்றி. ரொம்ப நன்றிம்மா. நன்றி. நன்றிங்கம்மா. ராணிமா, கண்ணகி அம்மா பேசுங்கம்மா. அம்மா வணக்கம்மா. நன்றி. வணக்கம்மா. இந்த திருப்புகள் வந்து இது வரைக்கும் நாங்க அது தப்பாவே படிக்க கூடாதுன்னு எங்க ஊர்ல ஒருத்தர் படிப்பாரு. அவர் படிக்கிறதா நாங்க கேட்டிருக்கோம். ஒண்ணுமே புரியாது. ஆனா நீங்க படிச்சது ரொம்ப நல்லா புரிஞ்சுது. இருந்தாலும் அப்படியெல்லாம் நீங்க கிடையாதும்மா. அதாவது நம்ம எல்லாத்தையும் கரெக்டா படிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணோம்னா நம்மளால படிக்கவே முடியாது. தப்பும் தவறுமா ஏன்னா திருஞான சம்பந்தரே சொல்றாரு, கோழை மிழற்றாக அப்படின்னு. அதாவது சின்ன குழந்தைங்க எப்படி பாடுமோ அது மாதிரி பாடினாலும் இறைவன் ஏத்துப்பாருன்னு. இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி படிக்க ஆரம்பிச்சாலே நமக்கு தானாவே அந்த வரிகள் எல்லாம் நமக்கு புரிஞ்சிருமா, அது எல்லாம் வரும். நீங்க அதனால அவங்க படிக்க கூடாதுன்னு சொல்றதெல்லாம் நீங்க ஒரு இதா எடுத்துக்காதீங்க. நீங்க நல்லா படிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு சரியான வார்த்தைகள் நமக்கே கிடைச்சிரும். அது நல்லா இருந்துச்சு கிளாஸ். ரொம்ப அருமையா இருந்தது. ரொம்ப நன்றிம்மா. நன்றிங்க. நன்றிகள்மா. நீங்க சொன்னதுதான் உண்மைங்கம்மா. 100%. நானும் விஷ்ணு சகஸ்நாமம்லாம் எனக்கு படிக்க தெரியாது. சான்ஸ்கிரிட்ல இருக்கும். ஓ! சின்ன சரி, வயசுல சரி. இருந்து படிப்பேன். பாராயணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அப்புறமா ஒரு ஆடியோ போட்டு கேட்டு கேட்டு படிக்க ஆரம்பிச்ச புக் வாங்கி இப்ப அவங்கள விட நான் தெளிவா அந்த ஸ்ட்ரெஸ் பாஸ் எல்லாம் அப்படியே அந்த சான்ஸ்கிரிட்ல வர அந்த அழுத்தம் கண்டிப்பாம்மா. எல்லாமே கரெக்டா எனக்கு வருதுமா. அந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி கண்டிப்பா, கண்டிப்பா. பாட்டு பாடதான் வரும். ஃபர்ஸ்ட் எல்லாம் மிஸ்டேக்கா பாடி பாடி இப்ப தெளிவா பாடுற மாதிரி வந்துருச்சு.
கண்டிப்பாமா பிராக்டிஸ் கண்டிப்பா தான் நம்ம எல்லாமே. கண்டிப்பா. அதாவது நம்ம நன்றி. எந்த அளவுக்கு பிராக்டிஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு குரல் வளமும் வருமா. கண்டிப்பாங்கம்மா. ம். நன்றிகள்மா. இதே மாதிரி சிவசிவ அன்பே சிவ தளத்திற்கு வந்து உங்களுடைய இந்த உரையும் மற்றும் பாடல்களையும் கேட்டு நாங்க இன்புறணும்னு நினைக்கிறேன். மிக்க நன்றிகள்மா. வாழ்க வளமுடன். சிவாய நமம்மா. இந்த நல்ல நிகழ்ச்சியை தந்த சிவசிவ அன்பே சிவம் சேனலுக்கும் மற்றும் அதன் ஒருங்கிணைப்பாளருக்கும் மற்றும் கலந்து கொண்டு அத்துணை அன்பர்களுக்கும் நீண்ட செல்வமும் நிறைந்த வாழ்க்கையும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி எம்பெருமான்கிட்ட விண்ணப்பம் வைத்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன். திருச்சிற்றம்பலம். சிவாய நம. முடிச்சுக்கலாம். திருச்சிற்றம்பலம். சிவாய நம. சிவாய நம.